लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आपताम् अपहर्तारं धातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। आर्तानाम् आर्तिहन्तारं भीतानां भीतिनाशनं द्विषतां कालदण्डं तं रामचन्द्रं नमाम्यहम्। आञ्जनेयमधिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मङ्गलं कोसलेन्द्राय महनीयगुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्। ஸ்ரீராமநவமி சுபதினம். இன்றைய நன்னாள் பங்குனி மாசத்து புனர்வசு நட்சத்திர நன்னாள். நவமி திதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தினம். திரேதா யுகத்திலே தசரதனுக்கு ஸ்ரீயப்பதியான நாராயணன் தாமே ராமனாக வந்து அவதரித்த புண்ணிய தினம். அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான யுகங்களுக்கு முன்பு ராமன் பிறந்த நாள். அதை இன்றும் ஒவ்வொரு வருடமும் அந்த மாதத்திலே அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இதன் மூலமாகவே ராமாயணத்திலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, பக்தி, ராமனிடத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அலாதியான விஸ்வாசம், நம்பிக்கை இது வெளிப்படுகிறது. நம்முடைய பெரியோர்கள் நமக்கு எத்தனையோ தர்மங்களை சொல்லிக் கொடுத்து இது முதலான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். எம்பெருமானுடைய அவதார நன்னாளை கொண்டாட வேண்டும். ராமனுக்கு ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடுகிறோம். கண்ணனுக்கு கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி என்ற பெயரிலே கண்ணனம்பெருமான் அவதாரம் செய்த நாளையும் கொண்டாடுகிறோம். இது மட்டுமல்லாது நரசிம்ம பெருமாள் அவர் தூணிலிருந்து அவதரித்த அந்த தினம் நரசிம்ம ஜெயந்தின்னு கொண்டாடுகிறோம். பிரசித்தமா என்ற 3 அவதாரங்கள் நரசிம்ம, ராம, கிருஷ்ண மூவருக்கும் உண்டான அந்த ஜென்ம தினம், அவர்கள் பிறந்த நன்னாளை கொண்டாடுகிறோம். அதிலே தற்பொழுது நாம் ஸ்ரீராம நவமியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சைத்திர மாசத்து நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் பிறந்தார். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதே என்று வால்மீகி குறிப்பிடுகிறார். சித்திர மாசத்து நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் என்று வால்மீகி கூறியிருப்பினும் நாம் தற்பொழுது பங்குனி மாசத்திலே நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப இது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். சந்திரனுடைய கதி, சந்திரன் எப்படி செல்லுகிறான், எந்தெந்த நட்சத்திரங்களோடு அவன் சேருகிறான் என்பதை பொறுத்து மாசங்கள் கணிக்கப்படும். அது சாந்திரமானம் என்ற முறையிலே கணிக்கப்படக்கூடிய காலம் பஞ்சாங்கம். அதன்படி பார்த்தால் யுகாதி என்கிற அந்த பண்டிகையிலிருந்தே வருஷ பிறப்பு தொடங்கி அடுத்த வருஷம் தொடங்குகிறது. ஆகவே சைத்திர மாசம், சித்திர மாசம் பிறந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆனால் அதெல்லாம் வடக்கத்தான் இந்த சாந்திரமானத்தின்படி பஞ்சாங்கம். தமிழகத்திலே நாம் சௌரமானத்தை தான் பெரும்பாலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூரியனுடைய கதி 12 ராசிகளுக்கு சூரியன் பிரவேசிக்கிறார்.
ஒவ்வொரு ராசியில பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு மாசம் என்று கொண்டாடுகிறோம். சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆனி மாசம், ஆடி மாசம், இதெல்லாம் சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ள நுழையவதை வைத்துக் கொண்டு கணிக்கிறோம். அதன்படி பார்த்தால் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தான் நமக்கு வருஷ பிறப்பு, சித்திரை மாசம் பிறக்கிறது. இன்னைக்கும் திருவரங்கத்திலே அந்த சித்திரை மாசம் பிறந்த பின்னர் வரக்கூடிய நவமி திதியில தான் கோயில் ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடப்படும். ஸ்ரீரங்கம், அதே போல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், அங்கேயும் சித்திரை மாசத்துல தான் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இங்கே நாம் தொண்டை மண்டலம், அதாவது இந்த சென்னப்பட்டணம், இங்க சுத்தி இருக்கக்கூடிய கோவில்கள், முக்கியமா நமக்கு இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய திவ்யதேசம்னு பார்த்தால் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருக்கோவில். இங்கெல்லாம் பார்த்தால் பொதுவாக பங்குனி மாசத்து நவமி திதி, இதுலேயே ஸ்ரீராம நவமியை கொண்டாடுகிறோம். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, ராமன் பிறந்த இடத்திலே அங்கு சித்திரை மாசம் பிறந்து விட்டது. இப்ப அவர்கள் எதை கொண்டாடுகிறார்கள்? இந்த நாளைத்தான் கொண்டாடுகிறார்கள். ஆகவே நாமும் ராமன் பிறந்த இடத்துல எதை கொண்டாடுகிறார்களோ அதற்கு சேர நாமும் கொண்டாடுகிறோம் என்று இப்பொழுது கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுடைய அந்த பெருமை, எத்தனையோ யுகங்களுக்கு முன்பு அவர் பிறந்திருப்பினும் இன்றும் நாம் அவரை மனதிலே கொண்டு பக்தியோடு வணங்குகிறோமேன்னா அப்போ அவர் எவ்வளவு நன்மை புரிபவராக இருப்பார். நம்மிடத்துல எவ்வளவு அன்போடு அவர் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அத்தனை அன்போடு தான் அவர் பிறவியே எடுக்கிறார். ராமன் ஏன் பிறக்க வேண்டும்? ஏதோ ராவணனை அழிப்பதற்கு பிறக்க வேண்டுமா என்றால் அவசியமே இல்லை. ராவணன்கிறவன் ஒன்றுமே இல்லை. எம்பெருமானுடைய சக்திக்கு முன்னாடி ராவணன், கும்பகர்ணன் எல்லாம் ஒரு அரக்கர்கள் என்று பலம் பொருந்தியவர்கள்னு சொல்லுவதற்கு கூட அருகதை அற்றவர்கள். அப்ப அவர்கள் அழிப்பதற்கா ராமன் பிறந்தான் என்றால் அல்ல, தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். பரமாத்மாவாகிற தான் ஜீவாத்மாவினிடத்துல எத்தனை அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு ஜீவனும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் ராமன் பிறக்கிறார். அதனால தான் நம்மாழ்வார் ராமனை பற்றி சொல்லும் பொழுது, கற்பார் இராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ, புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு கொய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளேன்னு சாதிக்கிறார். கற்பதற்கு விஷயம், நன்றாக கற்க வேண்டும், வாசிக்க வேண்டும், கல்லூரியில போய் படிக்க வேண்டும் என்று நாம போய் படிக்கிறோமே, இந்த படிப்பெல்லாம் படிப்பே அல்ல. உண்மையா யாரை நாம் படித்து அறிய வேண்டும் என்றால் ராமனையே கற்க வேண்டும். ராமனை கற்க வேண்டும்னு கூட ஆழ்வார் சொல்லல, ராமனை தவிர வேறு யாரை கற்க முடியும்னு கேட்கிறார். அப்ப எதிர்மறையில விளக்குகிறார். ஒரு விஷயத்த உடன்பாட்டுல சொல்லலாம், இப்படித்தான் இவர்தான் சிறந்தவர் என்று சொல்லுவது ஒரு முறை. இவரை தவிர மற்றொருவர் சிறந்தவர் இல்லை, சிறந்தவர் இருக்க முடியுமா என்று எதிர்மறையிலே சொன்னால் இன்னும் உறுதியாக சொல்லுகிறோம்னு அர்த்தம். இவர்தான் சிறந்தவர்னு சொல்லுவதை விட இவரை தவிர சிறந்தவர் மற்றொருவர் இல்லை என்று சொன்னால் அப்ப அது இன்றும் உறுதிப்படுகிறதல்லவா. உறுதியா யாரும் அசைக்க முடியாத வண்ணம் சந்தேகமே இல்லாதபடி சொல்லுகிறோம் ஆகும். அதே போலத்தான் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது, கற்பார் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ, இவரை தவிர இன்னொருத்தரை கற்கதான் முடியுமோ. கல்வி கற்க வேண்டும், அறிய வேண்டும்னு சொன்னாலே ராமனைத்தான் அறிய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். கண்ணனை அறிய வேண்டாமா? கிருஷ்ணனுடைய அந்த சேட்டித்தங்கள், அவருடைய விளையாடல்கள், இதையெல்லாம் கூட கற்கலாமே என்றால் கல்வி என்றாலே கடைபிடிப்பதற்கு அது உறுதுணையாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லும் பொழுதும், கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுகிறாரா? கற்க வேண்டும், படித்த பின்னர் படித்ததை நம்முடைய செயலிலே கொண்டு வந்து அனுஷ்டிக்க வேண்டும். நிறைய படிச்சாச்சு வாசிச்சாச்சுன்னா அதற்கு அடையாளம் எப்படி இருக்கும்னா நாம் பண்பாளர்களாக திகழ வேண்டும். அந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கடைபிடித்து அந்த தர்மம் சத்தியம் இதையெல்லாம் மீறாமல் இருக்கணும். இன்னைக்கும் உலகத்திலேயே பார்க்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்கிறது, யாரோ ஒருத்தர் அந்த தவறை கண்டிப்பவர், ஒரு போலீஸ் அதிகாரியே இருக்கட்டும், காவலர், அவர் ஒருத்தரை கேட்கிறார். ஒருத்தர் யாரோ விளக்கு எரியறது, அந்த போக்குவரத்துல அந்த விளக்க சிகப்பு நிற விளக்க பார்த்தும் வண்டியை கிடுகிடுகிடுன்னு செலுத்தினார்னா
உடனே வண்டியை போட்டு நிறுத்துறா. சிகப்பு விளக்கு எரியறது, எப்படி நீ வண்டியை எடுத்துக்கொண்டு போகலாம், ஏன் நிற்காமல் போனாய் அப்படின்னு நிற்கிற சமயத்துல என்ன கேள்வி கேட்கிறார்கள்? படித்தவன் தானே நீ, படித்தவனா இருக்கக்கூடிய நீ இந்த மாதிரி பண்ணலாமா என்று கேட்கிறார்கள். என்ன அப்ப படித்தால் செயல்பாட்டிலே தெரிய வேண்டும்ங்கிறத உலகத்திலே எதிர்பார்க்கிறார்கள். நான் படித்தவன், வாசித்தவன், அறிவிருப்பவன் சொன்னால் கடைபிடிக்க வேண்டும்ங்கிறது உலகத்திலேயே தெரிகிறதா? அப்ப கடைபிடிப்பதற்கு ராமன் தான் உறுதுணையா இருப்பார். கண்ணனை அனுபவிக்கலாம், கடைபிடிக்க முடியுமோ? அவர் ஊரெல்லாம் போய் திருடினார்னா நான் திருட முடியுமா? அவர் பெண்களோடு விளையாடினார்ங்கிறதுக்காக நான் விளையாட முடியுமா? அப்ப கண்ணன் செய்த விளையாடல்களை எல்லாம் ஆனந்தமா ரசிக்கலாம், அனுபவிக்கலாமே ஒழிந்து கடைபிடிப்பதுங்கிறது முடியாது. ஆனால் ராமனிடத்திலே அவர் எப்படி நடந்து கொண்டாரோ நாம் கடைபிடிக்கலாமே. பெரியவர்கள் சொல்லை கேட்டு சிறியவர் நடக்க வேண்டும் என்ற தர்மத்தை கடைபிடித்து காட்டினார். ஆகவே அதை நாமும் கடைபிடிக்கலாம். ஒருத்தன் சரணம்னு வந்து விட்டால் அவனை நாம கைவிடவே கூடாது என்பதை காட்டினார். அதை நாமும் கடைபிடிக்கலாம். உண்மையே பேச வேண்டும், யார் வந்து கேட்டாலும் பொய் பேசக்கூடாது, இதை கடைபிடிக்கலாம். அப்ப இது முதலான பல தர்மங்களை கடைபிடித்து நாமும் கடைபிடிக்க வேண்டும்னு ராமன் வாழ்ந்து காட்டினாரா? ஆகவே கல்விக்கு விஷயம் நாம கற்று நன்றாக நடக்க வேண்டும்னு சொன்னால் ராமனை தவிர வேறொருவரை கற்க முடியாது என்று திண்ணமாக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமனை எதன் மூலமாக கற்பது? ராமன் எழுந்தருள் இருக்கிறார். இங்க கூட சித்திர ரூபத்துல ராமன் சேவை சாதிக்கிறார். சேவிக்கிறோம், வணங்குறோம். அவரிடத்துல சற்று ஆசை ஏற்படுகிறது. மேற்கொண்டு அவரை பத்தி எப்படி தெரிந்து கொள்வது? அது ராமாயணம்ங்கிற சரித்திரத்தின் மூலமாகவே அவரை அறிய முடியுமே தவிர மற்றொன்றின் மூலமாக நாம ராமனை அறிய முடியாது. ராமாயணத்தை கொண்டே ராமனை அறிய முடியும். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசாதாசீத் சாக்ஷான் ராமாயணாத்மனா. இந்த வேதங்கள் எல்லாம் சேர்ந்து ராமாயணமாக பிறந்தன. ஏனென்றால் வேதங்களாலே சொல்லப்படக்கூடிய பரமாத்மா. வேதங்கள் எல்லாம் யாரை நமக்கு உணர்த்துகிறது, யாரை நமக்கு உபதேசிக்கிறது? பரமாத்மாவை தான் உபதேசிக்கிறது. வேதங்களை எல்லாம் ஒருத்தன் படித்தான்னா என்ன தெரிஞ்சுக்கிறான்? வேதங்களை கற்று உணர்ந்தவன் பரமாத்மா யாருன்னு அறிய வேண்டும், தான் யாருங்கிறத உணர வேண்டும், தான் எதை அடைய வேண்டும்ங்கிறத உணர வேண்டும், எதன் மூலமாக அடைவதுங்கிறத உணர வேண்டும். ஏன் இந்த வரைக்கும் அடையாமல் தவிக்கிறோம்? ஏதோ ஒன்று நமக்கு தடங்கலா இருக்கிறது, அதை போக்க வேண்டும்னு அறிய வேண்டும். இப்படி இந்த 5 விஷயங்களை தான் அறிய வேண்டும். அப்ப வேதத்தின் மூலமாக பரமாத்மாவை அறிய வேண்டும். அந்த வேதங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ராமாயணமாக பிறந்தனன்னு சொன்னால் அப்ப ராமாயணமே வேதத்தினுடைய அவதாரம். அப்ப இதன் மூலமாகவும் அந்த பரமாத்மா தான் அறியப்பட வேண்டும். பரமாத்மா யாரு? வேதவேத்யனே ராமனாக பிறந்தார். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. தசரதனுடைய பிள்ளையாக யாரோ சாமானிய மனுஷன் பிறக்கல, வேதங்களாலே பரமாத்மா இவர் என்று சொல்லப்பட்ட அந்த தெய்வமே ராமனாக வந்து பிறந்தான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதங்கள் மூலமாக பிரம்மத்தை அறிய முடியும், ராமாயணத்தின் மூலமாக ராமனை அறிகிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தால் ராமாயணம் என்பது வேதம், ராமன் என்பவன் பரமாத்மா என்று கிட்டுகிறதா? அப்ப ராமனே பரமாத்மா, ராமாயணமே வேதம். அந்த ராமாயணத்தின் மூலமாகத்தான் ராமனை அறிய முடியும். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத் பௌலஸ்திய வதமித்யேவ என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ராமாயணம் கிருஷ்ணம், ராமாயணம் முழுவதும் சீதையினுடைய சரித்திரத்தையே விளக்குகிறதாம். ராம அயனம், ராமஸ்ய அயனம் என்று அதற்கு பொருள். ராமனுடைய கதை என்று பொருள். ராமனை பற்றின சரித்திரம் என்று ராமாயணம்ங்கிற சொல்லுக்கு பொருள். அப்ப ராமனுடைய சரித்திரம் தான் அதுல இருக்கிறதான்னு கேட்டால் சீதாயா சரிதம் மகத். உடனே மாத்துகிறார் வால்மீகி, சீதையினுடைய பிரபாவத்தை தான் ராமாயணம் தெரிவிக்கிறது. ராமனை மட்டும் தெரிவிக்கலையாம், சீதாராமனை தெரிவிக்கிறது. வேண்டாம், சீதையினுடைய பிரபாவத்தை தெரிவிக்கிறது. ராமன்னு தனித்து முதல்ல பெயரை பார்த்தால் ராமாயணம் ராமனை பத்தி தெரிவிக்கிறதுன்னு வரும். அல்ல இது சீதாராமனை தெரிவிக்கிறதுன்னு நாம சொல்லலான்னு பார்த்தால் வால்மீகி இல்லைங்கிறார். சீதாயாக சரிதம், சீதையினுடைய சரித்திரத்தை தான் இந்த ராமாயணம் தெரிவிக்கிறதுங்கிறார். சொல்லு ராமாயணம்னு இருக்கு, அப்புறம் எப்படி அது சீதையினுடைய சரித்திரத்தை சொல்லும்? பேரே ராமாயணம்னு இருக்கு, ஆனா இது சீதையினுடைய சரித்திரத்தை சொல்லுகிறதேன்னு கேட்டால் வடமொழியில ஒரு சௌகரியம், எந்த சொற்களையும் எப்படி வேண்டுமானாலும் வளைத்து பொருளை சொல்லலாம். இப்ப ராமஸ்ய அயனம் ராமாயணம்னு வந்ததா? சற்று மார்த்தங்கள்.
ராமாயாக அயனம், ராமாயணம்னு வருமா. ராமா என்று யாருக்கு பெயர்னா சீதைக்கு ராமான்னு பெயரா. ரமா என்று மகாலட்சுமி தாயாருக்கு பெயர், ராமா என்று சீதைக்கு பெயர். அந்த சீதையினுடைய சரித்திரத்தை சொல்லுவதனால இதற்கு ராமாயணம் என்று பெயர் வந்தது என்றும் கொள்ளலாம். ஆகவே ராமாயணம்ங்கிற சொல்லு இப்ப யாரை குறிக்கிறதுன்னா சீதையினுடைய சரித்திரத்தை தெரிவிக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சீதை தானே சிறையிருந்து தேவலோக ஸ்திரீகளை எல்லாம் நாம கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலிய சிறை புகுந்து பாபியான ராவணன், துஷ்டனான ராவணையும் திருத்த வேண்டும் என்று உபதேசம் செய்து திருத்தினாள்னா ஓரளவுக்கு ராவணனும் திருந்தினான். ஆமா, ராமனுக்குத்தான் வீரம் உண்டு, அவன்தான் எல்லா ஆற்றல்களையும் கொண்டிருப்பவன். ஆனாலும் சற்று தன்னுடைய கர்வம் இடம் கொடுக்காததினாலே அவன் மனது மாறாமல் அப்படியே இறந்து போனான். ஆனால் ராமனுடைய பிரபாவத்தை அறிந்தான். அப்படி அறிந்ததுனால தான் ஒரு க்ஷணம் அவன் கையில பிடித்திருந்த வில்லையும் கீழே போட்டான். இல்லைன்னா அன்னைக்கே ராமனை எதிர்த்து அப்பொழுதே பிராணனை விட்டிருப்பான். ஒரு க்ஷணம் ராமன் ரொம்ப தர்மமே வடிவமானவன ஆயித்தே, நான் என் கையில ஆயுதமே இல்லாத சமயத்துல அவன் ஏன் எதிர்த்து கொண்டிருக்கிறான்னு யோசிக்கிற நிலைமை வந்ததுன்னு சொன்னால் அந்த நிலைமை வந்ததற்கே காரணம் சீதையினுடைய உபதேசம். அப்ப சீதை அவளுடைய உபதேசம், இதனாலேயே ராவணன் சற்று திருந்தினான். ஆனாலும் அவனுக்கு பாக்கியம் இல்லை. இந்த ஜென்மத்தில் அவன் ராமனுடைய பக்தன் ஆவதற்கு அவனுக்கு அந்த பாபங்கள் தடையாக இருந்தன. ஆகவே இந்த ஜென்மத்தில் ஆகாதுங்கிறதுனால ராமனை முடிக்க மாண்டே போனான். ராமாயணம்ங்கிறது அப்ப ராமனுடைய பிரபாவத்தை காட்டிலும் சீதையினுடைய பிரபாவத்தையே தெரிவிக்கிறது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ராமாயணத்தின் மூலமாக சீதையினுடைய பிரபாவத்தை அறிகிறோம். சீதா ராமனுடைய அந்த ஒரு அன்பு, சீதையினிடத்துல ராமன் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தான், ராமனிடத்துல சீதை எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாள் என்பதையெல்லாம் அறிகிறோம். என்றோ நடந்த இந்த சரித்திரங்களை நாம இன்று அறிவதினாலே என்ன பயன்? ராமன் பிறந்தான் வாஸ்தவம், அவர் ஏதோ காரியங்களை புரிந்தார், அதை நான் இன்று அறிவதினாலே நமக்கு என்ன பயன் என்று கேள்வி வருமா? கண்டிப்பா பயன் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலையும் பல இதே போல சந்தர்ப்பங்கள் வரும். அந்த சந்தர்ப்பங்கள்லாம் நாம மனசு சஞ்சலப்படும். இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, யாரோ என்னை ஏசுகிறார், யாரோ என்னை வைகிறார், யாரோ என்னை ஏமாத்துறா, யாரோ எனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் மனசுல அப்படி யோசிக்கிற சமயத்துல ரொம்ப மனசு பாரமா போயிடும். இவ்வளவு நான் நல்லவனா இருந்து வாழ்ந்து கடைசியில எனக்கு இவ்வளவு வருகிறதே, நான் வாழ்க்கை முழுக்க நல்லவனாதான் வாழ்ந்திருக்கேன், இன்னொருத்தர் குடும்பத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை, இன்னொருத்தரை ஏதோ வெய்யணும் அவர்களை திட்டணுங்கிறது கூட எனக்கு இல்லை, என் வேலை உண்டு என் பாடு உண்டுன்னு தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா கூட எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருதே. அது திடீர்னு வியாதி வரலாம், யாராவது வேண்டியவர்கள் இறந்து போகலாம், என்ன வேண்டுமானாலும் வாழ்க்கையில ஏறலாம். வாழ்க்கையை திருப்பி போட்டார் போல 30 வருஷம் ஓஹோன்னு வாழ்ந்திருப்பார், அடுத்த 30 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் சோத்துக்கு கூட அல்லாடுற நிலைமை வரலாம். இப்படியெல்லாம் ஒருவனுக்கு துன்பம் வரக்கூடிய சமயத்திலே ஒருவன் இந்த ராமனுடைய சரித்திரத்தை மனதிலே கொண்டால் அப்ப ராமனுக்கே வராத கஷ்டமா? அந்த ராமன் எவ்வளவு கஷ்டங்களை சந்தேகித்திருக்கிறார். ராஜ்யம் உண்டுன்னு நேத்திக்கு சொன்னார், அடுத்த நாள் கூட்டு ராஜ்யம் இல்லை காட்டுக்கு போன்னு சொன்னார். ராமன் ரெண்டுத்தையும் சமமா பார்க்கிறானே. செல்வமெல்லாம் உனக்குத்தான், இந்த ராஜ்யம் எல்லாம் உனக்குத்தான முதல் நாள் ராமனை கூப்பிட்டு தசரதன் சொன்னான். அடுத்த நாள் தசரதன் சொன்னான்னு கைகேயி சொல்றா, உனக்கு ராஜ்யம் இல்லையா, நீ காட்டுக்கு அலையணுமா, ஒன்று கூட உனக்கு கொடுக்கப்படாது, ஏதும் இல்லாமல் துறந்து நீ காட்டுக்கு போய் வாழ வேண்டும், ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை 14 வருஷம் நீ காட்டுல தான் சுத்தி கொண்டிருக்க வேண்டும்னு சொல்றச்ச எவ்வளவு கோபம் வரும். ஆனால் துளி கூட கோபத்தை வெளிக்காட்டாமல் நமக்கு வனஸ்தில வாசம்னு சொன்னால் மிகுந்த பிரியமா இருக்கிறது, அங்கே போகிறோம் அங்கேயே தங்குகிறோம்னு அதை ஏற்றுக்கொண்டாரா? அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கும் வர வேண்டும். அப்ப நமக்கும் துன்பங்கள் வருகிற சமயத்திலே இந்த துன்பம் எல்லாம் நிரந்தரம் அல்ல, ஏதோ சில காலத்துக்கு வரும் போகும். பெரியோர்களுக்கே வந்திருக்கிறது, ஆனானப்பட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கே துன்பம் வருகிறதுன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம் என்று நினைத்து சற்று அந்த துன்பத்திலிருந்து விலகி இருத்தல், துன்பத்தை போக்குதல், துன்பத்தை நிறைவடைதல், அது துன்பமே இல்லாதபடி போக்குதல்ங்கிறது முடியாது. சிலரெல்லாம் அப்படி எழுதி போடுவா, உங்கள் துன்பம் இன்பமாக மாறும். எப்படி மாறும்? துன்பம் துன்பம் தான், இன்பம் இன்பம் தான். துன்பம் போய் இன்பமா மாற முடியுமா? இப்படி வேணா இருக்கலாம், நான் படக்கூடிய துன்பம் இன்னொருத்தருக்கு இன்பமாக இருக்கலாமே ஒழிந்து நான் படக்கூடிய துன்பம் எனக்கு எப்படி எனக்கே இன்பமாக மாற முடியும்? இன்பம்ங்கிறது வேறு, துன்பம்ங்கிறது வேறு.
துன்பம் இன்பமாக மாற முடியாது. துன்பம் போய் தான் இன்பம் வர வேண்டுமே தவிர வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு ஆண்டாளுடைய பாசுரம். வருத்தமே மகிழ்ச்சியாக மாறித்துன்னு ஆண்டாள் சொல்லலையே. வருத்தமும் போய் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். வியாதி தொலைந்து வயிறு சரியாகி சக்கர பொங்கலை சாப்பிட்டு அனுபவிக்க வேண்டும் என்று இப்படித்தானே எங்கேயுமே பார்க்கிறோம். அப்ப துன்பம் போகுதல், இன்பம் ஏற்படுதல். அப்படி வரணும்னா ராமனே காத்துதானே இன்பம் வந்தது. உடனே அவருக்கு இன்பம் ஏற்பட்டது. எவ்வளவு சந்தித்தார். தான் கூடவே அழைத்து சென்ற மனைவியும் தொலைத்தார். எங்கிருக்கிறாள் ஏதிருக்கிறாள்னே தெரியாமல் அவஸ்தப்பட்டார். கடலை எப்படி தாண்டதுன்னு வருந்தினார். இப்படி பல இடங்கள்லயும் துன்பங்களை நேர்ந்து அதை எதிர்த்து பின்னர் தானே அவர் விஜயித்தார். அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இதெல்லாம் வாசிக்க வாசிக்கத்தான் நமக்கும் மனசு பண்படும். ஓஹோன்னு இன்பம் வரச்ச குதிக்க கூடாது, துன்பம் வரச்ச ஒடிந்து போகக்கூடாது. என்ன ஆனாலும் நமக்கு நன்மை ஏற்படும். நம்மை பரீட்சிக்கிறார் எம்பெருமான். என்ன, இவன் தர்மத்திலிருந்து விலகாமல் இருக்கிறானா? துன்பம் வருகிறதுன்னு பார்த்த உடனே இந்த நல்ல காரியத்தை எல்லாம் பண்ணா இப்படித்தான் துன்பம் வரும் போல் இருக்கிறது, நாம இதெல்லாம் இனிமே செய்ய வேண்டாம், ஊரார ஏமாத்துவோம், ஏமாத்தி சம்பாதிப்போம், நிறைய சொத்தை சேர்ப்போம் என்று இப்படி இவன் மாறி விடுகிறானா? இல்லை, தர்ம சிந்தனையோடு ஊற்றத்தோடு இருக்கிறானான்னு பார்க்கிறான். ஏன்னா அந்த தர்மத்துல ஊற்றத்தோடு இருந்தால்தான் நமக்கு எம்பெருமான் மகிழ்ச்சியோடு அருளுகிறார். சற்று நாம தடம் பிறந்தாலும் சரி போகட்டும், இந்த ஜென்மம் இவனுக்கு இல்லைன்னு கைவிட்டு விடுகிறார். அப்ப நம்மை பரீட்சிப்பதற்காகத்தான் செய்கிறார். தங்கம் இருக்கேன், அதை ஒரு ஆபரணமா ஆக்கணும்னா எவ்வளவு போட்டு அந்த செம்பட்டியால அடிக்கிறான் பொற்கொள்ளன். தங்கத்தை நன்னா ஆபரணமா ஆக்கணும், பளபளப்பை ஏத்தணுங்கிறதுக்கு எவ்வளவு அடி அடிக்கிறார். ஒரு வைரக்கல் இருக்கு, அதை பளபளப்பு ஏத்தணும்னா சாணக்கல்ல போட்டு தேய்ன்னு தேய்க்கணும், உரசணும். உரசத்தான் அதற்கு ஒளி பிரகாசம் இன்னும் நன்றாக வெளிப்படும். அதே போல நமக்கும் துன்பங்கள் வருகிற சமயத்திலே இந்த துன்பங்களை கண்டு அஞ்சாமல், பயம் இருக்கும், வருத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் பெருமானிடத்துல நம்பிக்கையோடு இது போகும், இது நீங்கும், நிச்சயம் பெருமாள் கைவிட மாட்டாருங்கிற உறுதியோடு நாம நின்றால் நமக்கும் இறுதியாக நன்மையே ஏற்படும் என்று வாழ்க்கைக்கு உண்டான கல்வியை தரக்கூடியதே ராமாயணம் தான். அந்த அளவுக்கு நம்மோடு நெருங்கி இருக்கிறது. ராமாயணம் எங்கேயோ இருக்கிறது, ஏதோ தொலைக்காட்சியில அரை மணி நேரம் ராமாயணம் பார்த்துட்டேன் அத்தோட முடிந்ததுன்னு இருக்கக்கூடாது. அந்த ராமாயணத்தை வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்ப்பது என்று நாம பார்க்கணும். இப்ப நமக்கெல்லாம் ராமனுக்கு வந்த கஷ்டத்தை மாதிரி மனைவியை பிரிந்தோமா, கணவனை பிழந்தோமா, சொத்தே இல்லை, வீட்டை விட்டு போன்னு துரத்தினாலா, அதெல்லாம் இல்லையே. ஏதோ சில கஷ்டங்கள் வந்து போய் கொண்டுதான் இருக்கும். அந்த கஷ்டங்களை பார்த்து மனது ஒடிந்து போகாமல் நிஷ்டலும் பக்தியோடு, அசையாத பக்தியோடு ராமனிடத்துல நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் ராமாயணத்துல நமக்கு பெரியோர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராமாயணத்தை தினந்தோறுமே அனுபவிக்க வேண்டும். இறுதியாக இந்த ராம நவமியினுடைய ஒரு விசேஷ நன்னாளை முன்னிட்டு கொண்டு 10 தினங்கள் ராமாயணத்தினுடைய சரித்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அந்த பெரியவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டாள் அம்மாள் மடம் என்ற இந்த மடத்தையும் ஸ்தாபித்து இவ்விடத்துல சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவுருவத்தையும் எழுந்துருள பண்ணி இடவிடாமல் எப்பொழுதும் ராம குணங்களை இவ்விடத்துல அனுசந்தானம் பண்ணி கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். ராம பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து ராமனை அனுபவிக்க வேண்டும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இடத்திலே இந்த 10 தினங்களும் ராமாயணத்தினுடைய அனுபவமாக உபன்யாசங்களும் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் சாற்றுமறை தினம். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கும் ராமனும் சீதையும் தான் நமக்கு ராஜாவாக, அரசர்களாக இருந்து ராஜ்யத்தை ஆளுகிறார்கள். இல்லையே, இந்த ராஜ்யத்தை ஆளுபவர் யாரோ வேறு ஒருத்தர் தானே, மனுஷர் தானே ஆளுகிறார்னா இவர்கள்லாம் ஆளவே முடியாது. 5 ஆண்டுகளுக்கு ஆளலாம், அடுத்த 5 ஆண்டுகள் யார் வருவார்னே தெரியாது. யார் நீடித்து நிலைத்திருக்க முடியும்? 80ஓ 90ஓ வயசானால் அவரவர்களுக்கு மரணம் வந்து போகத்தான் போகிறார்கள். இப்ப யாருக்குமே நீடித்த நிலைத்த சொத்து ராஜ்யம்ங்கிறது கிடையாது. ஆனால் சீதாராமனுக்குத்தான் எப்போதும் ராஜ்யம் அவருக்கு தான், அவருடைய சொத்து தான். அவர்கள் தான் சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சீதாராமர்களுடைய அந்த பெருமைகளை அனுபவிக்க வேண்டும். பட்டாபிஷேகம்னு சொல்லுகிறோமே, என்ன பட்டாபிஷேகம்? ராஜ்யமெல்லாம் ராமனுடையது என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய கிரீட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் ராமன் தலையில சூட்டுவது பட்டாபிஷேகமா? மகுடாபிஷேகம்னு பண்ணுவா. இன்னைக்கும் பல கோவில்கள்ல பட்டாபிஷேக உற்சவம்ங்கிறது நடைபெறுகிறது. பிரசித்தமா பத்ராச்சலம், ராமச்சந்திரர் அவருடைய தாசரா இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல பத்ராச்சலத்துல ராமபிரான் இடத்துல அலாதியான அன்பு கொண்டு பல கீர்த்தனைகளை பாடியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட அந்த பத்ராச்சலத்திலே
இன்றைய தினம் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறும். நாளைய தினம் பட்டாபிஷேக மகோத்சவம் நடைபெறும். நிறைய லட்சக்கணக்கில பக்தர்கள் கூடி அங்க ராமனையும் சீதையும் கண்டு வணங்கி அனுபவிப்பார்கள், தொண்டு புரிவார்கள். அப்படிப்பட்ட அந்த ராம பட்டாபிஷேக உற்சவத்துல முக்கியமானது என்னன்னா, அவருக்கு கையில ஒரு பெரிய செங்கோல் கொடுக்கப்படும். தலையில விலை மதிப்பற்ற உயர்ந்த ரத்தனங்கள் பறிக்கப்பட்ட மணி மகுடம், அந்த கிரீடத்தை தலையில சூற்றுவார்கள். அப்ப இதை சூட்டி கொண்டால் ஓ ராமன் தான் ராஜா, இதுவரைக்கும் ராஜாவாக இல்லை, இனி ராஜாவாக ஆனார் என்று அர்த்தமானு கேட்டால் அல்லங்கிற. ராமன் தான் என்றைக்குமே ராஜா. அவர் முடி சூடிக்கொண்டாலும் சரி, இந்த கிரீடத்தை தலையில வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் சரி, காட்டிலே வனவாசத்துல இருந்த காலத்திலும் சரி, ராமனே ராஜா. ராமன் ராஜா என்பதை யாராலையும் மாற்றவே முடியாது. ராமன் தான் பரமாத்மா, அவர் தான் தெய்வம், அவர் தான் ராஜ்யத்தை எல்லாம் சொத்தாக கொண்டிருப்பவர்ங்கிறத யாரால மாற்ற முடியும்? வெளி தோற்றத்துக்கு வேண்டுமானால் அவர் அயோத்தியில் இல்லாமல் காட்டிலே சுற்றி திரிகிறார்னு இருக்கலாமே தவிர, ஆனால் அயோத்தி சாம்ராஜ்யம் மட்டும் இல்லை, பாரதம் முழுக்க ஜெகத்து முழுக்க ராமனுடைய சொத்து. இதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இல்லை, கலக்கமும் இல்லை. ஆனாலும் நாமெல்லாம் அனுபவிக்க வேண்டுமா அல்லவா? ராமனுக்கு மகுடாபிஷேகத்தை செய்து நம் கண்களால பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பட்டாபிஷேகம்ங்கிற உற்சவம் நடைபெறுகிறது. அதே போல அந்த அவதாரத்திற்கு ஏற்ப ராமன் அந்த வனவாசத்தை முடித்து கொண்டு திரும்பி வந்ததனுடைய அடையாளமாக பரதனும் ஆசைப்பட்டு கிடக்க, கண்டிப்பா நீர் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். கண்கள் அப்படியே பூரிப்பு அடைந்து கிடக்கிறது. எப்பொழுது நடக்கும் எப்பொழுது நடக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், இப்பொழுதுதான் அதற்கு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. ஆகவே அவசியம் நீர் பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்க ராமனும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அந்த பட்டாபிஷேகத்தினாலே அப்ப ராஜ்யம் புதிதாக அவருக்கு கிடைத்ததுங்கிறது அர்த்தம் இல்லைன்னு பார்த்துட்டோம். ஏற்கனவே ராஜ்யம் அவருடையதுதான். அப்ப புதுசா இன்னைக்கு பட்டாபிஷேகத்தினால என்ன ஏற்படுகிறதுன்னா, அவருடைய குணங்களுக்கு நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகம். ராமனுடைய குணங்கள் நன்கு வெளிப்படுகின்றன என்பதை அறிவிப்பதற்கு பட்டாபிஷேகம். சொத்து அவருடையதுங்கிறதுக்கு பட்டாபிஷேகம் அல்ல. ஏன்னா அவருக்கு சொத்து எப்பொழுதுமே உண்டு. ஆனால் குணங்கள் நன்கு எங்க வெளிப்படும்? ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் குணங்கள் வெளிப்படாது. இந்த லோகத்துக்கு வந்தால்தான் அவருடைய கல்யாண குணங்கள் வெளிப்படும். அது வெளிப்படுவது நன்றாக வெளிப்பட்டது. ஏன்னா இவ்வளவு காலமா காட்டில இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு குகனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பை பெற்றுக்கொண்டு குகன தம்பியாக ஏற்றார். ரிஷிகளை எல்லாம் அனுகிரகிக்கிறேன்னு சொல்லி ராட்சசர்களை முடித்து அத்தனை ரிஷிகளையும் அனுகிரகித்தார். ஒவ்வொரு ரிஷியினிடத்திலும் அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை கேட்டார். ஒரு சுக்ரீவனாகிற குரங்கு அவரிடத்துல போய் அவரை அடைந்து சரணடைந்து, உன்னை நான் நாதனாக ஏற்கிறேன், உனக்கு உண்டான கஷ்டங்களை போக்குறேன்னு அவரை ஆற தழுவிக்கொண்டு நண்பனாக ஏற்று தம்பியாக ஏற்று இத்தனையும் செய்திருக்கிறார்னா, இந்த குணங்கள் எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல காட்ட முடியுமோ? முடியாதே. அப்ப அந்த குணங்களை எல்லாம் நன்கு இந்த லோகத்துல வெளிப்படுத்தினதுனாலே குணாபிராமன் இவன் தான். ஏன்னா ராமாயணம் தொடக்கமே குணத்துலதான் தொடங்கிது. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். நல்ல குணம் பொருந்தியவன் யார்? குணம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சௌசீல்யம்ங்கிறது அர்த்தமா. ரொம்ப பெரியவன், மிகுந்த உயரத்துல இருக்கக்கூடியவன், தனக்கு நிகராக யாருமே இல்லை, தன்னிகர் அற்றவன். அப்படிப்பட்டவன் தாழ்ந்த ஒருவனிடத்துல கலந்து பழகுதல். இப்படி யாரையான பார்க்க முடியுமா? இந்த லோகத்துல ரொம்ப உயர்த்தியா இருப்பவர்கள், உயர்வலா இருப்பவர்கள், தனக்கு சாமா இருக்கவர்களிடத்துலதான் பேசுவார்களே தவிர மற்றையோர்களிடத்துல முகம் கொடுத்து பேசுவதற்கு கூட தயங்குவர்கள். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய ராமன் மிக உயர்ந்தவன். அப்படி உயர்ந்தவனா இருப்பவன் தன்னோடு சமமானவர்களிடத்துல மட்டும்தான் பேசுவேன் என்று இல்லாமல், தன்னை விட தாழ்ந்தவர்கள் எவ்வளவு கீழே தாழ்ச்சியோடு இருப்பார்களோ அவர்களிடத்துல கூட கலந்து பரிமாறி பழகினான். அப்படிப்பட்ட குணம் யாரிடத்துல உண்டுன்னு தான் ராமாயணம் தொடக்கம் பாலகாண்டம் ஆரம்பித்தது. நாரதர் வர, வால்மீகி கேட்க, நாரதர் உபதேசித்தார்னு முதல் நாளே பார்த்தோம். அப்போ 16 கல்யாண குணங்கள் கொண்டு நிறைந்து பூரணமாக இருப்பவன் யார் என்று கேள்வி கேட்க ராமனே அப்படிப்பட்டவன் சொன்னாரா? இப்ப முடிக்கிறச்ச பட்டாபிஷேகம்னு சொன்னால் முதலையும் முடிவையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு நூல், ஒரு கிரந்தம்னு எடுத்துக்கொண்டால் முதல்ல என்ன சொல்லிருக்கு, கடைசியில என்ன சொல்லிருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற ஒரு கிரந்தம் இருக்கு. அது ஆரம்பிக்கிறச்ச வேதத்தினாலே சொல்லப்படுவது இது என்று வேதம்ங்கிறதுனால ஆரம்பிக்கிறது. வேதார்த்தம் அறுதியிடுவதுன்னு ஆரம்பமாகும். முடிக்கிற சமயத்திலே ஆச்சாரிய அபிமானம் அதுதான் சிறந்ததுன்னு சொல்லி முடிக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா
வேதத்தினுடைய அர்த்தமாவது ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பெறுதல் என்ற அர்த்தம் கிடைக்கும். அதே போலத்தான் பல நூல்களையும் பார்த்தால் முதல்ல சொல்லப்பட்ட அர்த்தம், இறுதியாக சொல்லப்பட்ட அர்த்தம், ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். இப்ப முதல்ல ராமன் தான் இத்தனை கல்யாண குணங்கள் கொண்டிருப்பவன் சொன்னார். இப்ப பட்டாபிஷேகம் செய்யப்படுகிறது என்ன, குணங்கள் இத்தனை கொண்டிருக்கக்கூடிய ராமனே சிறந்தவன், இத்தனை கல்யாண குணங்களும் நன்கு வெளிப்பட்டன என்பதற்கு பட்டாபிஷேகம். சொத்து அவருடையதா இல்லதாங்கிற பேச்சே இல்லை. இத்தனை குணங்கள் வேற யாரிடத்துல இருக்காது, ராமன் ஒருவனிடத்துல தான் இருக்க முடியும். ஆகவே அவனே நமக்கு அரசனாக இருக்க முடியும் என்று அவருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டதாம். அப்படிப்பட்ட ராமனுடைய பட்டாபிஷேகம் எப்படி நடைபெற்றதுங்கிற சரித்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இன்றைய தினம் இறுதியான நாள், சாற்றுமறை தினத்தினாலே முதலிலிருந்து இறுதி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டும்னு ஒரு கிரமம் இருக்கிறதா. திருப்பாவைன்னு திவ்ய பிரபந்தம் இருக்கு. 30 தப்பாமே சங்கத்தமிழ் மாலை, 30 பாசுரத்தையும் ஒன்ன கூட மிச்சமில்லாமல் அனுசந்திக்க வேண்டும் என்று மார்கழி மாசத்துல 30வது நாள் உபன்யாசகர்கள் எல்லாருமே என்ன செய்வார்கள்னா, ஒவ்வொரு பாசுரமா எடுத்து அதற்கு உண்டான சாரமான அர்த்தம் என்ன 30 நாள் உபன்யாசத்துக்கு எல்லாரும் வந்திருப்பார்களான்னா வரமாட்டா. சில பேர் முதல் 10 நாள் வருவா, சில பேர் அடுத்து 2 நாள் வருவா, சில பேர் 29 நாள் வரமாட்டா, கடைசி நாள் மட்டும்தான் வருவா. அந்த மாதிரி வந்தவர்களுக்கும் விட்டு போகக்கூடாது, எல்லா அர்த்தங்களும் எல்லாருமே அறிய வேண்டும்ங்கிற ஒரு கருணையிலே அந்த உபன்யாசகர் என்ன பண்ணுவார்னா, கடைசி நாள் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்கோ, 30 பாசுரத்தினுடைய சாரத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லுவதுதானே வழக்கம். அதே மாதிரி இப்ப ராமாயண சாற்றுமறைன்னு சொன்னால் அப்ப 10 நாள் உபன்யாசம்னா 10வது நாள் உபன்யாசத்திலே முதல் நாள், 2ஆம் நாள், 3வது நாள், 4வது நாள்னு வரிசையா 9 தினங்கள் சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய சுருக்கம் என்ன, சாரம் என்ன, கருத்து என்ன. வெறும் ஏதோ கதையா கேட்டுட்டு போனா ஆகாதே, அந்த கதையினுடைய கருத்து என்னங்கிறத இப்ப சேர்த்து அனுபவிக்க வேண்டும். முதல் நாள் ராம ஜனனம்னு பார்த்தோம். ராமன் இந்த பூவுலகத்திலே அவதரித்தான். தசரதனுக்கு பிள்ளையாக 60,000 ஆண்டுகள் அவன் தபசு பண்ணி இறுதியாக புத்திர காமேஷ்டி யாகம்னு செய்யக்கூடிய சமயத்திலே ஒரு பூதம், ஒரு அந்த யாகுதியிலிருந்து அக்னியிலிருந்து ஒரு தேவதை தோன்றி அவர் பாயசத்தை கொடுக்க, பாயசத்தை பிரித்து கொடுத்ததினாலே ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்ற 4 குழந்தைகள் பிறந்தார்கள்னு பார்த்தோம். சுவாமி, ராமர் பிறந்தார்னா நமக்கு என்னன்னு கேள்வி வருமா? ராமன் பிறந்தார்னா நாம பிறக்க கூடாது, கண்ணன் பிறந்தார்னால் நாம பிறக்க கூடாது, அவரும் பிறந்து நாமும் பிறக்க வேண்டுமோ? கண்ணன் கேட்கிறாராம், நானும் பிறந்து நீயும் பிறக்கணுமா அர்ஜுனா? கீதையில கண்ணன் உபதேசிக்கிறார். அப்ப அர்ஜுனனிடத்துல இப்படி உபதேசிக்கிறார் கண்ணன், நான் தான் பிறக்கிறேன்னா நீயும் பிறக்கணுமோ என்று கண்ணன் நம்மளை பார்த்து கேட்கிறாராம். எம்பெருமானே இந்த லோகத்துல பிறவி எடுக்கிறார்னா எதற்கு? நம் பிறவியை தடுப்பதற்கு, இனி நாம் பிறக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் எம்பெருமான் பிறக்கிறார். அப்ப எம்பெருமான் பிறப்பது எதற்குன்னா, எப்படியாவது இவர்களை எல்லாம் வசப்படுத்தி பக்தியை ஏற்படுத்தி முக்தி கொடுக்க வேண்டும், இதற்குத்தான் எம்பெருமான் பிறக்கிறார். ராமனுடைய ஜனனமே எதற்குன்னா, தன்னுடைய அழகை காட்டி அனைவரையும் வசீகரிக்க வேண்டும். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் கண்டவரதம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே சித்தவைதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாளேலோன்னு குலசேகராழ்வாருடைய பாசுரம். அப்போ கண்டவர்களுடைய மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அழகு ராமனுடைய அழகாலேயே நாம தெரிந்து விடுவோம். ராமனுடைய நடத்தையை பார்த்து, அவர் உபதேசத்தை கேட்டு இதெல்லாம் பார்த்து திருந்துவதே வேண்டாம். அவருடைய அழகை பார்த்தாலே மனசு ஈடுபட்டு, இவ்வளவு அழகா, இவர் சொல்லுவதைத்தான் நம்ம கேட்கணும், இவர் தான் நமக்கு தலைவனா இருக்க வேண்டும். நான் அழகில மயங்காதவர்கள் யாராக இருக்க முடியும்? இன்னைக்கு உலகத்துல அழகு சாதன பொருட்கள் தான் ஓஹோன்னு வியாபாரமே, மற்ற எந்த வியாபாரமும் ஒண்ணுமே இல்லை. அழகுக்கு செலவழிக்கிறதுக்கே கல்யாணம்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க அலங்காரத்திற்குன்னு ஒதுக்கணுமா. பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஒரு நாள் முழுக்க அலங்காரம். அப்படி என்னத்தான் அலங்காரம் பண்ணுவாளோ, அதே முகம்தான், அதே கைதான், அதே கண்ணுதான், அதே மூக்குதான். இதை என்ன மாத்திட முடியும்? ஏதோ அழகு படுத்துறா போல செய்தாலும் அடுத்த நாளே அழகு போயிடும், அலங்காரம் போயிடும், வேஷம் போயிடும். வேஷம் கலைஞ்சால் உன்னைத்தான் நேத்திக்கு பார்த்தேன்னா உனக்குத்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேனான்ற கேள்வி கேட்கிற மாதிரி இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுவதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது நிற்காத அலங்காரம். ராமனுடைய சௌந்தரியம்னு சொன்னால் மாறவே மாறாது. இன்னைக்கு நாம ராமனை சேவிக்கிறோம், 50 வருஷத்துக்கு முன்னாடியும் பலரும் ராமனை சேவித்திருப்பார்கள். ஏதேனும் அழகு மாறித்தோ, அதே அழகுடைய ராமன் தான் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார். ஏன் திரேதாயுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் இன்னும் ராமனுடைய அழகு ஒரு பிசகு கூட குறையவே இல்லையே.
அப்பொழுதே அந்த அழகு இன்றைக்கும் நீடித்து நிலைத்து இருக்கிறதுன்னா எப்பேற்பட்ட அழகனி ராமன். ராமன்கிற சொல்லுக்கே அழகானவன், அனைவரையும் அழகாலே மகிழச் செய்பவன் அர்த்தம். அப்ப ராம ஜனனம்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அழகையானே பிறந்து அழகினாலேயே நம்ம எல்லாம் வசீகரிக்கிறார். தன் அழகை காட்டி வசீகரிக்கிறாராம். மத்ததை காட்டி நம்மை அவரிடத்துல வசப்படுத்தணும்னு பார்த்தார். சாஸ்திரங்களை சொல்லி வசப்படுத்தணும், இல்லைன்னா நாம நடந்து காட்டி வசப்படுத்தணும். இதெல்லாம் முடியாதுன்னா அழகை காட்டி வசப்படுத்துவோம். அதைத்தான் ஆஞ்சநேயர் தெரிவிக்கிறார். உன்னுடைய தோழழகை பார்த்து ஈடுபட்டேன் ராமா, ஆபரணங்களாலே மறைக்கப்பட வேண்டிய தோளை இப்படி எல்லாரும் தெரிந்து கண்ணெச்சில் போடுமா போல நீ புறப்படி அப்படியே புறப்பட்டு வருகிறாயே. நாம தோல் அழகு நமக்கு இல்லை, ராமனுக்கு இருக்கிறது. அந்த தோல் அழகு வெளியில பார்த்தா எல்லாரும் திருஷ்டி போட்டுடுவாங்க. என்ன அழகு, என்ன மிடுக்கு, என்ன பலம், அப்படியே ஆஜானு பாகுவா ராமன் வருகிறாரே என்று கண்டவர்கள் பார்த்தவர்கள்லாம் கண்ணெச்சில் படும்படியாக இப்படி வருகிறாயே ராமா, ஆபரணத்தை போட்டு மறைக்க வேண்டாமான்னு கேட்கிறார். பொதுவா நமக்கு ஆபரணத்தை போட்டு கொண்டால் அழகு வருகிற மாதிரி இருக்கும். அழகெல்லாம் நமக்கு வரவே வராது, கண்ணாடியில பார்த்தாலும் வராது, எங்க பார்த்தாலும் வராது. இப்போ ஆபரணம் எதற்குன்னா காசு செலவு. என்னிடத்துல இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரிக்கு இருக்குன்னா எனக்கு இருக்க வேண்டாமா என்ற பொறாமையிலே வாங்கி அணிந்து கொள்ளுகிறோமே தவிர யாரும் ஆபரணத்தினாலும் நமக்கு அழகெல்லாம் துளியும் வரப்போவதே இல்லை. ஆனால் ராமன் எப்படிப்பட்டவன்னா ஆபரணத்தை சாத்த சாத்த அழகு குறைகிறதா. இன்னைக்கும் போறோம் பெருமாளை சேவிக்கிற சமயத்துல ஓஹோன்னு திருவாபரணங்களை சாத்தி கொண்டிருந்தால் அழகு ரொம்ப குறைச்சலா இருக்கும். எல்லாத்தையும் களைந்து அவர் வெறுமனே வஸ்திரம் மட்டும் அப்படி சார்த்தி கொண்டு நாள்தோள் அமுதாக நிற்கக்கூடிய அந்த நிலை அது அனைவருடைய மனதையே உலுக்கிவிடும். அப்படிப்பட்ட ராமனுடைய அழகு, அந்த அழகனாலேயே நம்மை எல்லாம் வசீகரிக்கிறார். அழகனாக பிறந்து அழகினாலேயே நம்மை வசீகரிக்கிறார். இதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய முதல் பெருமை. அப்ப ராம ஜனனத்தினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர் அழகன், அழகினாலேயே அனைத்தையும் நம்மை வசீகரிக்கிறார். சாமான்யமா அழகுக்கு ஈடுபடக்கூடாது. நம்ம உலகத்தவர்களிடத்துல அப்படியே தர்மம் எல்லாம் கேட்கிறச்ச மேல் அழகுக்கா ஈடுபடுவது, உள்ளம் எப்படி இருக்கிறதுன்னு தானே பார்க்கணும். அழகுக்கெல்லாம் வசப்படக்கூடாதேன்னு சொல்லுவார்கள். அது நம்மிடத்துல ஜனங்கள் இடத்துல அழகுக்கு வசப்படக்கூடாதே தவிர பரமாத்மாவின் இடத்துல அழகுக்கு வசப்படாமல் இருக்க முடியுமோ? மார்பால் மனம் சுழிப்ப அவரிடத்துல அந்த அழகுல ஈடுபட்டு அழகனூர் அரங்கமன்னே சூதனாய் கல்வனாகி தூர்த்தனோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கன் என்னும் வளையுள்பட்டு அழுந்து வேனை போதரே என்ன சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்லுகிறார், நான் எப்படி இந்த ஞானத்தோடு இப்ப திருந்தி வந்தேன்னா அழக பார்த்தேன் மயங்கினேன் திருந்தினேன். ஐயோ அழக பார்த்து மயங்கி திருந்த முடியுமான்னா, ஐயோ கண்டவர்கள் உலகத்தவர்களுடைய அழகு இல்லை, உலகமுண்ட பெருவாயனான எம்பெருமானுடைய அழகை பார்த்து மயங்கினேன். அந்த அழகு என்னை இந்த பாடுபடுத்தி இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுத்தது என்று தெரிவிக்கிறார்னா, அப்ப அழகினால்தான் நமக்கு ஞானம் வரும். கண்டவர்கள் பார்த்தவர்கள் யார் யாரோ தாழ்ந்தவர்களுடைய அழகு இல்லை, உயர்ந்த பிரம்மத்தினுடைய அழகை பார்த்தால் நிச்சயம் நமக்கு புத்தி தெளிவு வரும், ரஜோகுணம் தமோகுணம் போகும். அந்த அழகில் அவசியம் ஈடுபடலாம். அதைத்தான் முதல் நாள் ராம ஜனனம்ங்கிற அந்த கருத்து, அந்த தலைப்பு இந்த கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப ராமன் அழகன், அழகினாலேயே நம்மை திருத்துகிறான். தண்டனை கொடுத்துதானே உலகத்தவர்கள்லாம் திருத்துவா. நம்ம நிறைய தவறு தீய காரியங்கள் புரிந்திருக்கோம். ராஜாவின் இடத்துல போனோம், காவலாளியின் இடத்துல போனோம்னா தண்டனை கொடுத்துதான் நம்ம திருத்துவா. யாரா இருந்தாலும் தண்டனை இல்லாமல் திருந்துவதுங்கிறது இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஆனா ராமன் இடத்துல என்ன ஆச்சரியம் பாருங்கோ, நாம நிறைய தவறு புரிந்திருக்கிறோம், தண்டனைகள் பெறுவதற்கு தயாராக அந்த நிலைமையில இருக்கிறோம். தண்டனை வேண்டாம்ங்கிறது மனசுல இருந்தாலும் தவறு தானே புரிந்திருக்கிறோம். அப்ப தீய காரியங்களுக்கு பலனாகிற தண்டனை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் ராமன் மாறாக அழக காட்டி விருந்து கொடுக்கிறானே. நமக்கு யாரானு விருந்து கொடுப்பாளா? நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், தவறு புரிந்திருக்கிறோம்னா காவலாளி பார்த்தா தண்டனை கொடுப்பார், அரசன் ஆண்டவனாக இருக்கிறவன் தண்டனை கொடுப்பான். ஆனா ராமன் தண்டனையே கொடுக்க மாட்டேங்கிறார். வாரி வாரி தன் அழக கொடுத்தே நம்ம திருத்துகிறாரே. இது என்ன ஆச்சரியம், இது என்ன கருணை! இதைத்தான் ராம ஜனனத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து. அப்ப எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், எத்தனை தீய காரியங்கள் புரிந்திருந்தாலும், ராமனுடைய அழகு அதுல ஈடுபட்டால் அது ஒன்றினாலேயே நாம் திருந்து விடலாம். அதனாலேயே நம்மை எம்பெருமான் வசப்படுத்தி மேலான அந்த உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறான். ராம ஜனனம் ஆயிடுத்து. ராம ஜனனம் ஆயிடுத்துன்னா ராமனை ரொம்ப நேரம் தவிக்க விடக்கூடாது. உடனே சீதா கல்யாணம். சீதையோடு சேர்ந்த ராமனுக்குத்தான் இத்தனை அழகு. இதுவரைக்கும் ராமன் அழகன் அழகன் அழகன்னு பார்த்தோமே, அது தனித்த ராமனுக்கு அழகில்லை.
ஸ்ரீராமனுக்குத்தான் அழகு, சீதாராமனுக்குத்தான் அழகு. சீதையை விட்டு பிரிந்த ராமன்னா கொஞ்சம் கெடுபடியா தான் இருப்பார். யார் வந்தாலும் தர்மத்தை பண்ணா உனக்கு பலன், தர்மத்தை பண்ணலையா, அதர்மம் புரிந்தாயா தண்டனை அனுபவிப்பாய்ன்னு விட்டுடுவார். ஆனா அருகே சீதை இருந்தால் தண்டனைங்கிறது தெரியவே தெரியாதான். ராமன் சீதையினுடைய அந்த வசத்துல இருக்கக்கூடிய சமயத்திலே யாரிடத்துலையும் தண்டனை, கோபப்பார்வை வரவே வராது. தன்னுடைய சுவாதந்திரியம், புருஷ பார்வையே காட்டாமல் ரொம்ப கருணையுடையவராய், காருண்யசீலராய், ரொம்ப சௌசீல்ய வாத்சல்ய குணங்களை காட்டி நம்ம ஏற்றுக்கொள்ளுவார். அப்ப சீதையோடு சேர்ந்த ராமனைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும். சீதா கல்யாணத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய விஷயம், சீதாராமனைத்தான் நாம பணிய வேண்டும். ராமனிடத்துல சரணாகதி செய்கிறோம்னு சொல்லி சூர்பனகையை போல தனித்த ராமனிடத்துல அழகுல ஈடுபட்டால் காது மூக்கு அறுபட்டு அல்லல் பட வேண்டியதுதான். அப்ப தனித்த ராமனிடத்துல அழகுல ஈடுபடக்கூடாது, சீதையோடத்தான் சேவிக்கணும். இன்னைக்கும் ராமனுக்கு பல கோவில்கள் இருக்கின்றனவே, எல்லா இடத்துலையும் பாருங்க, கூட சீதை இல்லாமல் ராமரை தனியா எங்கேயானு பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய பெரியோர்கள் தனித்த ராமனை எங்கேயுமே எழுந்தருள பண்ண மாட்டார்கள். ஏன்னா அவர் எப்படி பார்ப்பார்னே தெரியாது. ஒருவேளை யாருக்கான தண்டனை கொடுத்துட்டா என்ன ஆகிறது? அதனால அருகே சீதையோடத்தான் ராமனை சேவிக்க வேண்டும், தனியாக ராமனை சேவிக்க வேண்டாம் என்று சீதையோடு தான் ராமனை எங்கேயுமே சேவிக்க முடியும். அப்ப சீதாராமன், ஸ்ரீராமன், அந்த சீதாராமனைத்தான் பணிய வேண்டும். சீதையோடு சேர்ந்தே ராமன் ரட்சிக்கிறான், சீதை இல்லாமல் சிக்ஷிக்கிறான். ராமாயணம் தொடக்கத்திலிருந்தே பார்த்தால் சீதையோடு சேருவதற்கு முன்பு தாட்டகையை முடித்தான், அதே போல சுபாகுவை முடித்தான். மாரீச்சனை அம்பை எய்தி அவனுக்கு ஹிம்சையை கொடுத்து ரொம்ப தூரம் விரட்டி அடித்தான்னு பார்க்கிறோம். ஆனால் சீதையோடு சேர்ந்த பின்னர் இந்த மாதிரி பல இடங்கள்ல யுத்தம் வர சமயத்திலே பலரையும் அவர் கொல்லவே இல்லை. சூர்பனகையை கொன்று விட்டிருக்கலாம், ஆனால் காது மூக்கு அறுபட்டு போயிட்டு வா, என்னிடத்துல நிற்காதேன்னு துரத்தி அனுப்பிவிட்டார். அதே போல காகாசுரன் பெருத்த அபச்சாரம் செய்தவன், ஆனா அவனிடத்துல கூட தயை பிறந்து கண்ணை மட்டும் வாங்கி விடுகிறேன், உனக்கு கண் பார்வை போகும்படியாக ஆகட்டும்னு அதை செய்தால் பிராணனை எடுக்கலையே. அப்ப சீதை அருகே இருந்தால் பெருத்த தண்டனை வராது, லகுவான தண்டனை. நாம கோபப்படுகிற மாதிரி அப்பொழுது நடந்து கொண்டாலும் லகு தண்டனையை கொடுத்து நம்மிடத்துல அருள் பொழிகிறார் ராமன். ஆனால் சீதை இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டால் ராட்சசர்கள் பட்ட பாடுதான் நமக்கும் வரும். நாமெல்லாம் ராட்சசர்கள் இல்லையேன்னு கேள்வி வரும், வாஸ்தவம். ஆனால் ராட்சச குணத்தோடு தானே இருக்கும். சத்துவகுணம் பெருகி அப்படியே ரொம்ப சாத்திகமா யார் என்ன பண்ணாலும், ஏசினாலும், வெய்தாலும், வாழ்த்தினாலும் ஒன்றும் மனசு சஞ்சலமாகாமல் இருக்கிறோமா? யாராலும் என்ன ஒரு பார்வை பார்த்தா கூட என்ன நீ பார்க்கறியா, உனக்கு இருக்கு பார் அப்படின்னு தான் உடனே மனசுல வருகிறதே தவிர, பார்த்தால் நமக்கு என்ன குறைஞ்சிட போகுது? எத்தனையோ பேர் பார்க்கிறா, அதனால நமக்கு என்ன வந்து விட போகிறதுன்னு சாதாரணமா எடுத்துட்டு போகிறோம். ஆனா இல்லையே. அப்போ ஒரு சாமானிய விஷயத்துல கூட நம்முடைய மனசு சஞ்சலமாகிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப ராமனுடைய சீதாராமர்களைத்தான் பற்ற வேண்டும். சீதையோடு சேர்ந்த ராமனே நம்மை ரட்சிக்கிறான் என்பதுல தான் அந்த கருத்தை தான் சீதா கல்யாணம்ங்கிற அந்த கட்டம் நமக்கு உணர்த்துகிறது. சீதா கல்யாணம் ஆச்சுன்னா குஹசக்கியம், ராமன் பிறந்ததே சௌசீல்யம்ங்கிற குணத்தை காட்டணும். தாழ்ந்தவன், இதற்கு கீழே தாழ்ந்தவன் யாருமே இல்லை, அப்படிப்பட்டவனை ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு தான் இப்ப ராமன் ஆசைப்படுகிறார். அந்த ஆசையோடு தான் வந்து பிறந்தார். அது எங்கு நிறைவேறியது? குஹசக்கியத்திலே நிறைவேறியது. சீதையோடு சேர்ந்தவன் அந்த ராமன் இப்ப குஹனை கூட ஏற்றுக்கொள்ளுகிறானே. குஹன் அவ்வளவு தாழ்ந்தவன், ஏழை, ஏதலன், கீழ்மகன், என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து. திருமங்கையாழ்வார் வியக்கிறார். என்ன குணம், என்ன குணம், என்ன குணம். ஏழைன்னு பார்த்தாலும் நாம ஏழையே சேர்த்துக்க மாட்டோம். ஏழைனா பணக்காரன் ஏழை அந்த அர்த்தம் இல்லை. ஞானம் இல்லாத ஏழை, சுழி கூட இவனுக்கு அறிவே இல்லை. என்ன காரியத்தை செய்கிறோம், எதை செய்யக்கூடாதுங்கிறது கூட தெரியல. அவ்வளவு தாழ்ந்த செயலை புரியக்கூடிய ஏழையாக இருக்கிறான். கீழ்மகன், பிறவியிலேயே வேடர் குலத்துல பிறந்தவன். கீழ்மகன், ஏழை, ஏதலன், கீழ்மகன், தாழ்ந்த செயல்களை வேற செய்கிறான். தன்னுடைய தாயே பார்த்து கத்தியால குத்தட்டுமா, உணவு கொடுக்கிறாயான்னு கேட்பான். தாயே வணங்குகிறேன், பசியா இருக்கிறது, உணவு கொடுன்னு கேட்காமல் கொடுக்கிறியா குத்தட்டுமான்னு மிரட்டி கேட்டால் எவ்வளவு தாழ்ந்தவன். இப்படிப்பட்ட குஹனிடத்துல கூட ராமன் வந்து கலந்து பழகி நீ எனக்கு தம்பின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார். நீ எனக்கு அடியவன்னு சொல்லல, என்னோடு சமமானவன், எனக்கு தம்பி நீ என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்னா என்ன குணம்? எப்படி வந்ததுன்னா சீதையோடு தொடர்பு, சீதா சேர்ந்திருப்பதினாலே வந்தது. இல்லைன்னா லட்சியமே பண்ண மாட்டார். நீ எப்படி வேணாலும் போன்னு குஹனை விட்டுட்டு எப்படியோ போயிருப்பார். ஆனால்
சீதையோடு சேர்ந்திருப்பதினாலே சொல்லும் பொழுதே மாழைமான் மடநோக்கி உன் தோழி. ஏ குகனே, நீ யார் தெரியுமோ? உனக்கு இந்த சீதை தோழி, நீ எனக்கு நண்பன், நீ எனக்கு தோழன், நீ எனக்கு தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பத்தினி தன்னுடைய சகோதரனை அவனுக்கு உறவாக்கிடுற. அதுக்கப்புறம் தான் தன்னோடு உறவு சொல்லிக்கிறார். மாழைமான் மடநோக்கி, இந்த சீதை இருக்காளே உனக்கு தோழி, அதனால எனக்கு மனைவியா நான் அவளை ஏத்துண்டேன். உண்மையில் அதுவா உண்மை? இவருக்கு என்னைக்கோ மனைவி ஆயிட்டா சீதை, இப்பொழுதுதான் குகனை சந்திக்கிறார், அவனுக்கு ஒரு தோழனாகிறார், தம்பியா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன சொல்லுகிறார்னா, உனக்கு அவள் தோழி, ஆகவே எனக்கு அவள் தர்மபத்தினி, எனக்கு மனைவின்னு சொல்லிக்கிறார்னா இந்த குணம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட குணம் ராமனிடத்துல உண்டு. அப்ப தயக்கமே இல்லாமல் நாம போய் சரணம்னு அவரிடத்துல போய் சேரலாமே. நாமளும் தாழ்ந்தவர்கள் தான், ஏதோ ரொம்ப வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறதா நினைத்து கொண்டு உயர்ந்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானிடத்துல சிந்தை இல்லாமல் ஏதோ லௌகிக விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு அதுல எப்படி உயர்வை பெறலாம், பக்தியில எப்படி உயரலாம்னு யாரும் கவலையே படலை. அது ஏதோ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பொழுது இந்த மாதிரி ஏதோ கேட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் தான் என்ற அந்த நேரத்தை மட்டும் ஒதுக்கி விட்டு மற்ற நேரத்தெல்லாம் நம் குடும்பத்தை எப்படி பார்க்கிறது, பிள்ளை குட்டிகளை எப்படி கரையேற்றுறது, எப்படி அவர்களுக்கு சொத்து சேர்ப்பது, சொத்துல எப்படி வரி அதிகமாகாம போகிறது என்று இதையே யோசித்து கொண்டிருக்கிறோமே தவிர பக்தியில எப்படி முன்னேறுகிறோம்னு யாரானு யோசிக்கிறோமா? யோசிப்பதாவே தெரியல. அப்ப நாமும் தாழ்ந்தவர்கள் தான். எம்பெருமான் விஷயமாக ஒன்றும் சிந்திக்காமல் நம் விஷயமாகவே சிந்தித்து கொண்டிருக்கிறோம்னா குகனுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? அவனும் நிச்சயம் வேட்டைக்கு போறான், சம்பாதிக்கிறான், உணவு உண்ணுகிறான், வாழ்க்கையை கழித்தான். நாமும் சம்பாதிக்கிறோம், உணவு உண்ணுகிறோம், வாழ்கிறோம், வாழ்க்கையை கழிக்கிறோம், முடிஞ்சு போச்சே. அப்ப ராமனிடத்துல ஈடுபட்டு ஏதானு செய்தோமா? இல்லை. அப்ப தாழ்ந்தவர்களான நாம் ராமனை பற்றலாமா வேண்டாமான்னு கேள்வி வருமே. கவலை வேண்டாம், குகனை கூட ராமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா நம்மையும் ஏற்றுக்கொள்ளுவார் என்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். இப்ப ராமனை பற்றுவதிலே தயக்கம் வேண்டாம், யாரும் ராமனை பற்றலாம் என்கிற கருத்தை குஹசக்கியம்ங்கிற அந்த தலைப்பிலே ராமன் வெளிப்படுத்தினார். ஆச்சு பரத சரணாகதி. கூட பிறந்த பரதன் அப்படியே கெஞ்சறான், சரணாகதி பண்ணி என்னை ஏத்துக்கோ ஏத்துக்கோ, என்னுடைய வேண்டுதலை ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு பிரார்த்திக்கிறார். கூட பிறவாத குகன் கூட பிறந்தவன்கிற பெருமையை பெற்று விட்டான். இது ராமனிடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. ராமனோடு கூட பிறந்த பரதன் கெஞ்சுகிறான், ராமா என்னுடைய பிரார்த்தனை எப்படியாவது ஏத்துக்கோ. தனக்கு பரதன் அவ்வளவு நல்லவன். ராமனே தன் மனதால தனக்கு தம்பின்னு சொன்னால் முதல்ல விரல் விட்டு சொல்லது பரதனை தான் சொல்லணும். தனக்கு தம்பின்னு உலகத்தவர்கள் யாரானு சொல்லணும்னு சொன்னால் பரதன் தான். மேலும் சொல்றார், யாருக்குடைய தம்பியும் என் தம்பியை போல இருக்க முடியாது. உலகத்துல எத்தனை பேர் அண்ணன் தம்பிகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு தம்பியாக பரதன் இருக்கிறா போலே வேறு யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு தம்பி கிடைக்க முடியாதுன்னு பரதனை அவ்வளவு உயர்வா சொல்றார். ஆனா அப்படிப்பட்ட பரதன் வந்து பிரார்த்திக்கிறான், கெஞ்சறான், ராமா நீ எப்படியாவது என்னுடைய வேண்டுதலை ஏத்துக்கோ, சரணாகதி செய்து கேட்கிறேன். நாமெல்லாம் நம்முடைய அண்ணாவனத்துல சரணாகதியா பண்ணுவோம்? அண்ணனாவது ஒன்னாவதுன்னு ஓங்கி ரெண்டு வைப்போம், இல்ல கோபமா ஏதான அவரை விட்டுட்டு போவோம், அவருக்கு தீங்கு செய்வதை பார்ப்போம். ஆனால் பரதன் அண்ணன்னு பார்க்கல, நீ எனக்கு சுவாமி, நீ எனக்கு யஜமானர், நான் உனக்கு தொண்டன் என்ற அந்த உறவு முறைதான் அவர்களுக்கு இருந்தனவே வர, நீ அண்ணன் நான் தம்பிங்கிறது கூட அவர்கள் பெரிதாக கருதவில்லை. அப்படி வந்து சரணாகதி பண்ணி பிரார்த்தித்தும் ராமன் ஏற்றுக்கல, உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை, உடனே பலனை கொடுக்கல. ஒரு பக்கம் ஏத்துண்டார், இன்னொரு பக்கம் 14 வருஷம் கழித்துத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிவிட்டாரா? அப்ப பரதனுடைய அந்த சரணாகதியிலே ராமன் ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்துல அவருக்கு பாதுகைகளை கொடுத்து இதை வைத்துக் கொண்டு ராஜ்யத்தாளுவாய்னு கொடுத்து அனுப்பினார். அப்ப அந்த உயர்ந்த கைங்கரியத்தை கொடுக்கிறார்னு தெரிஞ்சுக்கணும். கூடவே பிறந்திருக்கக்கூடிய பரதனாக இருப்பினும் வந்து சரணாகதி பண்ணினால் அவருக்கும் உயர்ந்த பாதுகைகளை கொடுத்து இதை வைத்து கொண்டு தொண்டு புரிவாய். அப்ப நாமெல்லாம் அடியவர்களாக ஆனால் நமக்கும் என்ன கிடைக்கும்னா இதே போல ராமனுடைய தொண்டு கிடைக்கும்னு நிச்சயமாக நம்பலாம். நாம இன்னைக்குத்தான் ராமன் இடத்துல போறோம், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நமக்கு முன்னாடி பல பக்தர்கள் இருப்பார்கள், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் முதலான ரிஷிகள், ஆழ்வார்கள் போன்ற பெரியவர்கள். ராமன் முகம் கொடுத்து பேசுவார்னா அவர்களிடத்துல தான் பேசுவார், என்னிடத்துல பேசுவாரா? எனக்கு கைங்கரியம் கிடைக்குமான்னு சந்தேகம் வருமே. வேண்டவே வேண்டாம், பரதனுக்கே கைங்கரியம் கிட்டி இருக்கிறது. அந்த பரதனுக்கு கூட பாதுகைகளை கொடுத்து இதை வைத்து கொண்டு ஆட்சி புரிவாய், என் மனசுக்கு பிடித்தது இதுதான் என்று சொல்லி பிடித்த கைங்கரியத்தை கொடுத்தார். ராமனுக்கு மிகவும் பிடித்த கைங்கரியத்தை பரதன் செய்து உயர்ந்த பேற்றை பெற்றார். இன்னைக்கும் லக்ஷ்மணரை விட பரதனுக்கு ஒருபடி ஏற்றம். லக்ஷ்மணர் பிடிவாதம் பிடித்து
என்னை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், உன்னை விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாதுன்னு பின்தொடர்ந்து போனார். அது சேஷத்துவம். அவ்வளவு லக்ஷ்மணருடைய பெருமை. ஆனால் பரதனுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, ராமனுடைய உள்ளத்தை நன்றாக அறிந்து அவர் திருப்தி படுற மாதிரி நாம வாழணுமே தவிர நான் திருப்தி படணும், நான் சந்தோஷப்படணும்னு வாழக்கூடாது. லக்ஷ்மணர் என்ன பார்த்தார், உன்னை விட்டு பிரிந்தால் பிராணன் இருக்காது, எனக்கு துடித்து கொண்டு பிராணனை விட்டுடுவேன், ஆகவே உன்னை பின்தொடர்ந்து வருவேன், என்னை அழைத்து கொண்டுதான் போகணும்னு வலுக்கட்டாயமாக பின் சென்றார். ஆனால் இவர் பார்க்கிறார், ஓ ராமனுக்கு இதுதான் பிடிக்கிறது போல் இருக்கிறது, நந்தி கிராமத்துல இருக்க வேண்டும், ராம பாதுகைகளை தலையால தரித்து ராஜ்யத்தை ஆள வேண்டும்ங்கிறதா ராமனுடைய திருவுள்ளம்னா அதை கடைபிடிப்பதுதான் நம்முடைய கடமை என்று பரதன் அத்தை உணர்ந்து ராமனுடைய உகப்புக்காக தொண்டு புரிந்தானா, அத கருத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ராமனிடத்துல போய் தொண்டு புரிகிறோம், எனக்கு பிடித்த தொண்டுன்னு செய்யக்கூடாது. நான் தினந்தோறும் வருவேன், எனக்கு பிடிச்சதை அவருக்கு மாலை சமர்ப்பிப்பது, எனக்கு பிடிச்சது அவருக்கு பிரசாதம் கொடுப்பது, எனக்கு பிடிச்சது அவரை பிரதட்சணம் பண்ணுவது, எனக்கு பிடிச்சது அவருடைய நாமத்தை பாடுவது, எனக்கு எனக்கு எனக்குன்னு என்ன பார்க்க கூடாது. அவருக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய்ய வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தோடு தொண்டு புரிய வேண்டும். நிச்சயமா இதெல்லாம் செய்தால் உகப்பவர் அவர் என்று இதை செய்யணுமே தவிர எனக்கு இதெல்லாம் செய்தா நன்னா இருக்கு. நிறைய பேர் சொல்வாடு, கோவிலுக்கு வந்தா மனசு ரொம்ப லேசா ஆயிடுறது, அங்கங்க சுத்தி ஓஹோன்னு ஒரே கஷ்டமெல்லாம் நீங்குகிறது, அதனால கோவிலுக்கு வரேன்னு வரலாம். முதல் படியில அந்த எண்ணத்தோடு கோவிலுக்கு வந்தாலும் நாள் செல்ல ராமனுடைய குணத்துல ஈடுபட்டு பக்தி பெருகியவர்கள், ஓ ராமனுடைய சந்தோஷத்துக்குன்னா நாம வரணும், நம் சந்தோஷத்துக்காக நாம வருகிறோம்னு இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்தோமே, அது பெரிய தவறாயிற்றே, அவருடைய திருவுள்ள சந்தோஷத்துக்காகத்தான் நாம் தொண்டு புரிய வேண்டும் என்று புரிந்து கொண்டு தொண்டு புரிய வேண்டும். இதை பரத சரணாகதியில பரதன் வெளிப்படுத்தினான். பரதன் சரணாகதி பண்ணி, ராமா உனக்கு பிடித்தம்னா நான் ராஜ்யத்தை ஆளுவேன், உனக்கு பிடிக்கலைன்னா நான் ராஜ்யத்தை ஆள மாட்டேன், இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம்னு சொல்ல, இல்லை இல்லை என்னுடைய பாதுகைகளை வைத்துக் கொண்டு ராஜ்யத்தை ஆளுவாய், அதுவே நமக்கு பிடித்தம்னு ராமன் சொல்ல ஏற்றுக்கொண்டு போனார். அப்ப பரத சரணாகதி அதன் மூலமாக அறிய வேண்டிய முக்கியமான கருத்து, நாம கைங்கரியத்தை செய்யும் பொழுது ராமனுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து அதை அறிந்து தொண்டுகளை புரிய வேண்டும். என் சந்தோஷத்துக்காக தொண்டு புரியாமல் அவர் ஆனந்தத்துக்காக தொண்டு புரிய வேண்டும். இது பரத சரணாகதி ஆயிற்று. அடுத்து அதாவது பரத சரணாகதிக்கு அடுத்து ஜட்டாயு மோக்ஷம். ஜட்டாயுவிற்கு முக்தியே கொடுத்தாரா? சூர்பனக பார்த்தாள். அவள் போன பிற்பாடு அந்த மாயமானாக மாரீச்சன் ராவணன் சீதா பிராட்டி அபகரித்து கொண்டு போனான். அந்த சமயத்துல ஜட்டாயுவானவர் தான் போய் ரட்சித்து காப்பாற்றினார். அந்த ஜட்டாயுவுக்கு மோட்சத்தையே கொடுத்தார் ராமன். ராமன் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தாரேன்னா அது உயர்ந்த அந்த மேலான இடத்தையே கொடுக்கிறார். ராமன் தனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா கொடுப்பது எதுன்னா முக்தியே கொடுத்துடுவார். அதுதான் அவருக்கு சிறந்த பரிசா. உலகத்துல இதற்கு நீ ராஜாவாக ஆகு, இந்த பெரிய முத்து மாலையை உனக்கு கொடுக்குறேன், பவழத்தை கொடுக்குறேன், தங்கத்தை கொடுக்குறேன், பசுமாட்டை கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுத்தால் அற்பமான பயன்கள், தாழ்ந்த பயன்கள். ஆனா மேலான பயன் எது? ஜீவாத்மாவுக்கு முக்தி தானே. அந்த முக்தியை கொடுக்குறேன்னு ராமர் சொல்லுகிறார்னா அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார்னு அர்த்தம். ராமன் மிகுந்த சந்தோஷப்பட்டு ஜட்டாயுவுக்கு கொடுத்தது மோட்சத்தையே கொடுத்தார், மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தார், ஒரு பறவைக்கும் கொடுத்தாரே. ஜட்டாயு என்பவர் கழுகு அரசன். ஒரு கழுகாக பிறந்திருக்கக்கூடியவரையும் ஆற தழுவி தனக்கு தகப்பனாராக பாவித்து மதிப்போடு அவருக்கு உயர்ந்த சம்ஸ்காரங்களை செய்து நீ அந்த மோட்சலோகத்தை அடைவாயின்னு கொடுத்திருக்கிறார்னா அப்ப யாரும் ராமனை அடையலாம். கழுகுங்கிற பறவை கூட ராமனை அடைந்து உயர்ந்த பேற்றை பெற்றிருக்கிறதுன்னா நாமெல்லாம் பறவை விலங்காகலாம் இல்லையே, மனுஷனாகத்தான் இருக்கிறோம். அப்ப நாமும் ராம கைங்கரியத்துல ஈடுபட வேண்டும். அந்த பறவையான ஜட்டாயு என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, சீதைய காக்காமல் இருக்க மாட்டேன்னு முன் எவ்வளவு துணிச்சலோடு ராவணனோட சண்டையிட்டது. தனக்கு கோதாவரி நதி அது ராவணனை கண்டு அஞ்சி சீதை யார் தூக்கி சென்னான்னு கேட்டா பதிலே சொல்லாமல் வாய்மூடி இருந்தது. ஆனால் ஜட்டாயுவாகிற பறவை ரொம்ப துணிச்சலோடு ராவணன் தேவர்களையே அடக்கி சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய சிறந்த பேர் பலம் கொண்டிருக்கக்கூடிய ராவணன், அப்பேற்பட்ட பலசாலியான ராவணன் எங்கே, ஒரு சாமானியப்பட்ட பறவை எங்கே? நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தேகம் இருக்கும், ஐயோ ராவணனை எதிர்க்கணுமா, அது முடியாதே, அதுக்கு பதிலாக வாயை மூடிக்கொண்டிருக்கலாம்னு அப்படி இருந்துடுவோமே தவிர என்ன ஆனாலும் சரி, பிராணனே போனாலும் சரி, ராமனை காப்பணும், ராமனுக்கு தொண்டு புரியணும், சீதைய காக்கணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு வராதே. ஆனால் ஜட்டாயுவாகிற அந்த பறவைக்கு கூட வந்திருக்கிறதே. அப்படி நாமும்
கைங்கரியத்துல ஈடுபடுகிற சமயத்திலே அவருடைய அந்த மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் துறக்க தயார். நம்ம எதையுமே துறக்காமல் பக்தி பண்ணணும்னு பார்க்கிறோம். நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும். போய் கோவிலுக்கு போய் கேட்கிறச்சியே நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆயுசு, இத்தோடு இருந்து உன்னை கைங்கரியம் பண்ணணும். இத்தோட இருந்துதான் எல்லாரும் கைங்கரியம் பண்ண முடியும். இத்தோட இருந்தால் கைங்கரியத்துக்கே வரமாட்டோம். அதை அனுபவித்துக் கொண்டே மொத்த காலத்தையும் கழித்து விடுவோமே தவிர இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறச்சியே கோவிலுக்கு போக மாட்டேங்கிறோம். இது இத்தனை பேரை ராமன் நன்றாக நமக்கு கொடுத்து விட்டால் நிச்சயம் அவரை பத்தி நினைக்க கூட மாட்டோம். என் சொத்து நான் சம்பாதிச்சேன், என் சுகம் என்று இப்படியே வாழ்ந்து விடுவோமே தவிர யாரு நன்னா சுகப்படுகிற சமயத்துல பெருமானை அனுபவித்தேன்னு யாரானு சொல்லுவர்கள் உண்டோ? குந்தி தேவி கண்ணன் இடத்துல அதுதான் பிரார்த்திக்கிறார். எனக்கு எப்போதும் கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா. இப்படி கூட ஒரு பக்தி இருப்பாளான்னு தெரியலையே, ஏன் இப்படி கேட்கிறாய்னு கண்ணன் கேட்கிறாள். அது ஒன்றும் இல்லை, ஒரே சந்தோஷமா இருந்ததுன்னா உன்னை பத்தின நினைவே வரலை. நாமே யோசிச்சு பார்ப்போமே, நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய சமயத்திலே எம்பெருமான நினைப்போமா? ஆனா பயம் வந்தது, ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது, பயம் வருகிறதுன்னா உடனே துடிப்போம். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எப்படி இதை போக்கிக்கிறதுன்னு தெரியலையே, தெய்வ குத்தமா எடுத்தா என்ன ஆயிடுத்துன்னு தெரியல, விளக்கு ஏத்தலாமா, பிரதட்சணம் பண்ணலாமா, உபவாசம் இருக்கலாமா, தீர்த்தம் ஆடலாமா, என்ன பண்ணலாம், அதுவா இதுவா, ஏகப்பட்ட கேள்விகள். சந்தோஷமா இருக்கிற சமயத்துல யாரான கேள்வி கேட்கிறோமா? இவ்வளவு சந்தோஷம் நமக்கு வந்ததே, இது எப்படி வந்தது, யார் கொடுத்தார், எதனால வந்தது, நாம என்ன செய்தோம், ஒண்ணுமே யோசிக்கிறது இல்லை. சந்தோஷத்தை ஓஹோன்னு அனுபவிக்கிறோம். துக்கம் வந்த சமயத்துல தானே பெருமானை நினைக்கிறோம். அதைத்தான் குந்தி நினைத்து எனக்கு எப்பொழுதுமே கஷ்டத்தை கொடுத்தால் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன்னு பிரார்த்தித்தாள். ஆக நம்முடைய கஷ்டங்களையே நினைத்து கொண்டு அவனை விட்டு அகலாமல் அவனுக்கு தொண்டு புரிகிற சமயத்துல கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் தொண்டு புரிய வேண்டும். இது ஜட்டாயுங்கிற ஒரு பறவை காட்டினார் ஜட்டாயு மோட்சத்திலே. அப்படி நாம ராமனிடத்துல கைங்கரியத்தை புரிந்தால் ராமன் மேலான ஆனந்தத்தையே கொடுக்கிறார். நம்மை ஒரு பொருட்டாக நினைக்காமல் ராமனுக்கு நம்மை அர்ப்பணித்தால் அவர் என்ன செய்கிறார்னா, இனி நீ இந்த உலகத்துல பிறவி எடுத்து துன்பமே பட வேண்டாம், மேலான மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்து எப்போதும் நீ நிரந்தர ஆனந்தத்துல வசிக்கலாம் என்று கொடுக்கிறார். அது ஜட்டாயு மோட்சம்ங்கிற அந்த தலைப்பில் அனுபவித்தோம். அடுத்து சுக்ரீவ பட்டாபிஷேகம், சுக்ரீவனோடு தோழமை. ஒரு வானரத்தோடு கூட தோழமை கொள்ளுகிறாரே, இது என்ன குணம்? கழுகோடு தோழமை கொள்ளுகிறார், குகனோடு தோழமை கொள்ளுகிறார், சுக்ரீவனாகிற வானரத்தோடும் தோழமை கொள்ளுகிறார். எப்பேற்பட்ட அரசன் இதெல்லாம் கூட செய்வரா என்று வியக்கத்தக்க வகையிலே ஒரு சுக்ரீவன் காமபரவசனாகி அவன் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தான். தான் சொன்ன வார்த்தையை கூட மீறி நடந்தான். ஏதோ அனுபவித்து கொண்டு ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியும் மறந்து போனான். ஆனா அதெல்லாம் எதையுமே நினைவில் கொள்ளாமல் அவன் வந்து முகம் கொடுத்தான்கிறத பார்த்து ஆனந்தமா அவனை ஏற்று அங்கீகரித்து சுக்ரீவனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்தார். இத்தனைக்கும் புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ராவணன் வாலி ரெண்டு பேரும் நண்பர்கள். வாலியும் ராவணனும் சிறந்த நண்பர்கள். அதுலயும் வாலி நல்ல பலசாலி, ராவணனுடைய பலம் ஒண்ணுமே இல்லை. ஒரு தடவை ராவணன் வாலியை பார்க்கணும்னு வந்தானாம். சின்ன பிராயம், அதாவது ராவனுடைய இளமை பருவம். வாலி அப்பதான் சந்தியாவந்தனம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்படி பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துல ராவணன் வர எதிர்த்து வந்திருக்கிறான். சற்று விரோத மனப்பான்மையோடு வந்திருக்கிறான். இவனை எப்படியான நம்முடைய பலத்தை காட்டி மடக்கணுங்கிறதுக்காக வாலி என்ன பண்ணானா, ராவணனை தூக்கி இடுப்புல அப்படியே அணைத்து கொண்டு அப்படியே ஆகாசத்துல பறந்து 4 சமுத்திரம், 4 பக்கம் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் இல்லையே நமக்கு ஒரு பக்கம் தானே இருக்கிறதுன்னா அது திரேதா யுகம். அந்த யுகத்துல அகண்ட பாரதம். இப்ப பாரதம்னா ஏதோ காஷ்மீரத்தோடு பாரதம் முடிந்ததுன்னு நம்ம வைத்துட்டு இருக்கோம். திரேதா யுகத்துல பாரதம்ங்கிறது இவ்வளவு இல்லை, இன்னும் பறந்து விரிந்து மேல அவ்வளவு வடக்க பல நாடுகளும் பாரதமாகத்தான் இருந்தன. அதற்கப்புறம் சமுத்திரம் இருக்கா இல்லையா? அத மாதிரி 4 பக்க சமுத்திரங்களுக்கும் போய் அர்க்கிய பிரதானம் பண்ணுவாராம் வாலி. கையில ராவணனை எடுக்கி கொண்டு 4 பக்கம் போய் அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு கீழே ராவணனை இறக்கி விட்டு, என்னமோ பேசணும்னு வந்தாயே ராவணா, என்ன சொல்லுன்னு கேட்கிறச்சு தானே பேசுவனா. இடுப்புல இடுக்கி கொண்டு 4 பக்கம் பறந்து இப்படி செய்கிறாருன்னா அப்படியே பயந்து போயிட்டானா ராவணன். ஒண்ணும் இல்லை, உன்னோட நண்பன்னு பேசிக்கலான்னு வந்தேன். சரின்னு 2 பேரும் நண்பனானார்கள். அப்படிப்பட்ட அந்த ராவணன் அவனை எடுத்துக்கொண்டு போய் அங்கதனுக்கு காட்டினாரான். அங்கதனை தொட்டில்ல போடுறா. வாலியினுடைய பிள்ளை அங்கதன். அவனை தொட்டில்ல போட்டா கிளுகிழுப்ப ஏதானு காட்டி குழந்தைக்கு அழுகைய போக்கணும், சந்தோஷத்தை காட்டணுமா, அதுக்கு 10 தலையோட இருக்கிற ராவணனை பொம்மை மாதிரி பிடிச்சு இப்படி காட்டினானா வாலி. இதை பாரு குழந்தையே, இதை பாருன்னு ராவணனை அப்படி பிடிச்சு காட்டினானாம். அப்பேற்பட்ட பலசாலி ராவணன், வாலி. அந்த வாலியோடு ராமன் தோழமை கொண்டால் எளிதில ராவணனை முடித்து உடனே சீதையை பெற்றிருக்கலாம். ஆனால் என்ன ஆனாலும் சரி, வாலி தீய மார்க்கத்துல போனான், தவறு புரிந்தான்,
தன்னுடைய சொந்த தம்பியா இருக்கக்கூடிய சுக்ரீவனை அவ்வளவு பாடுபடுத்தி அவனுடைய பேச்சை கேட்காமல் அவனை துரத்தி விட்டு அவனுடைய மனைவியும் அபகரித்து கொண்டு இவ்வளவு அடாது அதர்மத்தை புரிந்திருக்கக்கூடிய வாலியோட நாம் தொடர்பு கொள்வது கூடவே கூடாது. தர்மத்துல தான் நிலைநிற்க வேண்டும்னு சுக்ரீவனோடு தோழமை கொண்டான்னா அதுதான் ராமனுக்கே இருக்கக்கூடிய நேர்மை. என்ன ஆனாலும் சரி, தனக்கு உயிருக்கு ஆபத்து வந்த சமயத்திலும் சரி, தர்மத்தை விட்டு நீங்க மாட்டேன், தர்மத்தோடு இருப்பவர்களைத்தான் நானும் நட்பு கொள்ளுவேன், இதை காட்டுகிறார். அப்ப தர்ம சிந்தனை இருப்பவர்களோடு ராமன் தொடர்பு கொள்ளுகிறான், அந்த சுக்ரீவனோடும் தொடர்பு கொள்ளுகிறான். சுக்ரீவன் தர்ம சிந்தனை இருந்தாலும் ஓஹோன்னு ஒன்றும் பக்தனாக இல்லையே, அப்படி இருப்பினும் அவனிடத்துல மிகுந்த அன்பு கொண்டு அவனோட பரிமாறினாரா? இது சுக்ரீவ பட்டாபிஷேகம் என்பதுல தெரிந்து கொள்ளலாம். அப்ப சாமானிய பக்தர்களாக இருந்தால் இந்த உலகத்து செல்வத்தை கொடுக்கிறார். சுக்ரீவன் சாமானிய பக்தன், அவன் என்ன மோட்சம் கொடுவனெல்லாம் ராமன் இடத்துல பிரார்த்திக்கலையே. என் மனைவியை அவன் அபகரித்து போனான், ராஜ்யத்தை இழந்தேன், ராமா இதை நீ பெற்றுக் கொடுன்னு கேட்டார். சரிவா, அதை யாசிக்கிறாயா, உனக்கு இதை கொடுக்கிறேன்னு அதை கொடுத்து விட்டார். ஆனால் ஜட்டாயு எதையுமே எதிர்பாராமல் தன் உயிரையே கொடுத்து ரசீதைய காத்தார். உனக்கு மோட்சத்தையே கொடுக்கிறேன்னு ராமர் கொடுத்தார். நாம எதை பிரார்த்திக்கிறோமோ ராமன் அதை கொடுக்கிறார். நம்மிடத்துலதான் இருக்கு. நான் ராமன் இடத்துல போய் காசு கொடு, பணம் கொடு, கல்யாணத்தை பண்ணி வை, குழந்தைகளை பெற்றுக் கொடு, செல்வத்தை கொடு, வீடு கொடுன்னு இதெல்லாம் கேட்டால் கொடுப்பார். ஐயோன்னு வருத்தப்பட்டு சரிப்போ இதையே அனுபவித்து கொண்டுருன்னு கொடுப்பார். ஆனா ராமா, உனக்கு எது சந்தோஷமோ அதை கொடு, நீ எப்படி என்ன வழி நடத்தணுமோ அப்படி நடத்துவாய், உன் இஷ்டப்படி நான் வாழ்ந்து இறுதியாக உன் திருவடிகளையே அடைய வேண்டும், அதைத்தான் நீ கொடுக்க வேண்டும் அவரிடத்துல விட்டால் அவர் அதையே கொடுக்கிறார். அப்ப நாம அவரிடத்துல என்ன பிரார்த்திக்கிறோமோ அதை பெறுகிறோம். சுக்ரீவன் முதலான சாமானியப்பட்ட பக்தர்கள் வந்தால் அவர்கள் வேண்டின செல்வத்தை கொடுக்கிறார். எதையும் கருதாமல் தன்னையே ராமனுக்காக அர்ப்பணித்த ஜட்டாயுவிற்கு மோக்ஷானந்தத்தையே கொடுத்தார். இது அந்த 2 சரித்திரங்கள்ல இருந்து தெரிந்து கொண்ட விஷயம். சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆயித்துன்னா அடுத்து விபீஷண சரணாகதி, அங்குல்ய பிரதானம். இங்கிருந்து அக்கறைக்கு ஆஞ்சநேயர் போய் அங்குல்யத்தை கொடுத்தார். சீதை நடத்துல ராமனுடைய செய்தி எல்லாம் போய் சொன்னாரா? ஒரு ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம்னு தெரிவிக்கப்படுகிறது. ஆஞ்சநேயன்கிறவர் தான் ஆச்சாரிய ஸ்தானம் ஏற்கனவே பார்த்தோம். ஹனுமத் சமேத குருணா என்று வேதாந்தாச்சாரியர் ஒரு ஸ்லோகத்துல ஆஞ்சநேயர் குருன்னு விளக்குகிறார். அவர் குருவை போல ஆச்சாரியனாக இருந்து கொண்டு ஒரு ஜீவாத்மாவையும் ஒரு பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாராம். சிறை இருந்தாள் சீதை, சுத்தி சமுத்திரம், சமுத்திரத்துக்குள்ள சிறை வைக்கப்பட்டாளா? சம்சாரமாகிற சமுத்திரத்திலே உடலாகிற சிறையிலே ஜீவாத்மா தவித்து கொண்டிருக்க கவலை வேண்டாம்னு ஆச்சாரியர் வருகிறார். ஆஞ்சநேயர் அங்குல்யம்னு மோதிரத்தை கொடுத்தார். ராம நாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்து ராம சம்பந்தத்தை விளக்கினாரா? அத மாதிரி இப்ப நமக்கு ஆச்சாரியன் பஞ்ச சம்ஸ்காரம் செய்கிறார். தாபகா பொன்றஹா ததா நாமஹா மந்த்ரோ யாகஷ்ட பஞ்சமஹான்னு 5 சம்ஸ்காரங்களை பண்ணி சங்க சக்கர முத்திரைகளை கொடுத்து கவலைப்படாதே, நீ அந்த பரமாத்மாவினுடைய தொண்டன், உனக்கும் பரமாத்மாவுக்கும் ஒழிக்க முடியாத உறவு இருக்கிறது, நீ அவருடைய சொத்து, ஆகவே அவர் உன்னை நிச்சயம் காப்பார் என்று நம்முடைய கலக்கத்தை ஆச்சாரியன் போக்குகிறார். முத்திர மோதிரத்தை போல முத்திரையை தோல்ல பதிக்கிறார். அதை கொடுத்து நம்மை ராமனோடு சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சாரியன். அதை மாதிரித்தான் ஆஞ்சநேயர் திகழ்ந்தார் என்று ஆஞ்சநேயருடைய முக்கியத்துவம், ஆச்சாரியனுடைய முக்கியத்துவம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆச்சாரியன் வேண்டும். சீதைக்கே ஒரு ஹனுமன் இருந்தால்தான் ராமனை அடைய முடிந்தது, ராமனுடைய அந்த அருளை பெற முடிந்தது, ராமனுடைய அந்த அன்பை நன்றாக உணர முடிந்தது. என தவித்து கொண்டிருந்தார். 9 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு செய்தி வரலையே. ராமன் நம்மை துறந்தே விட்டானா? இப்படிப்பட்ட மனைவியே நமக்கு வேண்டான்னு துறந்து அயோத்தியை திரும்பி விட்டானா? என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியவில்லையேன்னு தவித்து கொண்டிருக்க, ஒன்னும் கவலை வேண்டாம் தேவி, ராமன் உன்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு தூக்கம் இல்லாமல் உணவில்லாமல் இப்படி சுத்தி கொண்டிருக்கிறான்னு ஆஞ்சநேயர் சொல்ல சீதை தேறினாள். அப்ப அப்பேற்பட்ட தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான சீதைக்கும் ஆஞ்சநேயன்கிற ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் ராமனுடைய அன்பை நன்றாக புரிந்து கொண்டாள். அதே மாதிரி இப்ப நாமெல்லாம் பரமாத்மாவின் இடத்துல கோபத்தோட இருக்கிறோம். கண்ணே இல்லை இந்த தெய்வத்துக்கு, எவ்வளவு நான் செய்கிறேன் அது எனக்கு ஒண்ணுமே செய்யலையேன்னு வருத்தப்படுகிறோம். என் குடும்பத்தை பார்க்கவே இல்லையே, நான் இவ்வளவு காலமா இந்த கோயில்ல வேலை செய்யறேன், ஆனா என் பெண்ணுக்கு இப்படி ஆகிவிட்டதே, என் பேரனுக்கு இப்படி ஆகிவிட்டதேன்னு எப்ப பாரு பரமாத்மாவின் இடத்துல குத்தம் சொல்லியே நமக்கு வழக்கம். யாருடைய வாழ்க்கைன்னு ஏதோ நடக்கத்தான் போறது. எல்லார் வாழ்க்கையுமே ஓஹோன்னு வைத்து விட்டால் அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஸ்ரீவைகுண்டமாக இருக்கும். அப்ப அதுக்கும் வித்தியாசமே இருக்காது. அப்ப ஏதோ துன்பங்கள் மாறி மாறித்தான் வரும். அதனால பரமாத்மாவின் இடத்துல குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியன் விளக்குவார், உன் கர்மத்தினால உனக்கு இந்த துன்பங்கள் வந்ததே தவிர
அவர் கருணை இல்லாதவர், அவர் குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பவர் அல்ல. நீ குற்றம் புரிந்து தண்டனை அனுபவிக்கிறாய் என்று நமக்கு ஆச்சாரியன் விளக்கி, ஆனாலும் உன்னை கைவிட்டுடல, இதோ உனக்கு இந்த முத்திரையை பதித்து உன்னை அழைத்து கொண்டு போவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஆச்சாரியன் நமக்கு விளக்குகிறார். அப்ப அங்குல்ய பிரதானத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஆச்சாரியன் இன்றியமையாதவர். நாம யோசிப்போம், நமக்கும் பரமாத்மாவுக்கும் நேரடியா உறவு இருக்குன்னா எதுக்கு நடுவுல ஒருத்தர் ஆச்சாரியர்னு ஒருத்தர் வேண்டுமா? அவர் இல்லாமல் நேரடியா பரமாத்மாவை அடைய முடியாதான்னா முடியாது. சீதையை அடைய முடியலையே, ஒரு ஆஞ்சநேயர் இருந்தாரோ சீதையை ராமனும் சேர்ந்தார்கள். ஆகவே நமக்கும் ஒரு ஆச்சாரியர் இருந்தால்தான் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியும். அப்ப யாராக இருப்பினும் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று பரமாத்மாவை அடைய வேண்டும்ங்கிற உயர்ந்த அர்த்தத்தை அங்குல்ய பிரதானத்தின் மூலமாக அந்த கட்டத்திலிருந்து நாம் அறிகிறோம். விபீஷண சரணாகதி. அடுத்து விபீஷணன் தனதுடைய அத்தனை சொந்தத்தையும் விட்டான், சுகபோகங்களை எல்லாம் விட்டான். ராமா உன் திருவடி ஒன்றே கதி என்று ராமன் ஓடோடி வந்து ராமனுடைய திருவடிகள்ல விபீஷணன் வந்து விழுந்தானா. அப்படி நாம ராமனுடைய அந்த திருவடிகளை பற்றணும். என் முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டு ராமனையும் பற்றி நானும் செய்யறேன் ராமா, நீயும் கொஞ்சம் பார்த்து செய் என்று ராமனத்துல சொல்லக்கூடாது. எதற்கு? உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அல்ல, உலக விஷயங்களுக்கு ராமனை எதிர்பார்க்கவே கூடாது. அவர் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அதே மோட்சத்துக்கு, முக்தி அடைவதற்கு, நாம சிறந்த மேலான ஆனந்தத்தை பெறுவதற்கு சம்சாரத்திலிருந்து விடுபடுவது பெரும் கஷ்டமா, அதனால நான் 4 செயலை செய்யறேன் ராமா, நீயும் பாதி செய், 2 பேருமா சேர்ந்து சமுத்திரத்தை தாண்டி விடலாம்னா இது ஒத்துக்கவே மாட்டார் ராமர். என்னிடத்துல நீ வரும்பொழுது என்னையே நம்ப வேண்டுமே தவிர நீயும் பாதி நானும் பாதினா அது ஆகாது. அப்ப ராமனிடத்துல சரணாகதி செய்யும் பொழுதும் விபீஷணன் எப்படி சரணாகதி செய்தானோ அதை போல நாமும் அனைத்தையும் விட்டு ராம கைங்கரியம், ராமனே நம்மை ஏற்றுக்கொள்ளுவார்ங்கிற நம்பிக்கையோடு வரணும். மேலான நம்பிக்கையோடு ராமன் தான் நம்மை ஏற்றுக்கொள்ள போகிறார், அவருடைய திருவடி ஒன்றே புகழ் என்று வர வேண்டுமா? இதை விபீஷண சரணாகதி மூலமாக உணர்த்துகிறார் வால்மீகி. அடுத்து பரத்வாஜ ஆசிரமம் நேற்றைய தினம் அனுபவித்தோம். யுத்தம் எல்லாம் முடிந்து ராவணன் அனைத்தையும் அந்த சேனைகளை எல்லாம் அனுப்பி அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது. ராவணனை அழிந்து போனான். பின்னர் புறப்பட்டு அப்படியே அயோத்திக்கு திரும்புகிறார்கள். ஆகாச மார்க்கமாக பரத்வாஜ ஆசிரமத்துல வந்து தங்கினார் என்று பார்க்கிறோமா. அந்த சமயத்திலே என்ன நடந்தது? பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரும் முன்னாடி அப்படியே ஆகாசத்துல லங்கையிலிருந்து புறப்பட்டாராம் ராமன். சீத்தை ஏற்றிக்கொண்டார்கள், மற்ற அத்தனை வானரங்களும் ஏறிக்கொண்டார்கள், விபீஷனும் ஏறிக்கொண்டான். விபீஷனுக்கு ஆசை, இப்படி நமக்கு ராமன் அருள் புரிந்திருக்கிறான், அவனுக்கு அயோத்தியில போய் பட்டாபிஷேகத்தை நாம பார்க்க வேண்டாமா என்று ஆசைப்பட்டு அவனும் புறப்பட்டு வர சரின்னு எல்லாரும் ஏற்றிக்கொண்டு ஆகாசத்துல அப்படியே புறப்படுகிறார். கீழே பாரு தேவி, சீதைக்கு ஒவ்வொன்னா காற்றாராம். இதோ இந்த இடத்துல தான் ராவணனுக்கு எனக்கு சண்டை நடந்தது, இங்கதான் ராவணனை முடித்தேன், இங்கதான் இந்திரஜித்தை முடித்தேன், இங்கதான் கும்பகர்ணனை முடித்தேன், இங்கதான் உனக்காக அதை செய்தேன்னு வரிசையா சீதைக்கு காட்டி, சீதையே குளிர்ந்து பார், இந்த லங்கையை நன்றாக பாரு தேவி, குளிர்ச்சியான கண்களோடு பார்னா. சீதை சொன்னா, உனக்குத்தான் ராமா இந்த லங்கை புதுசு, நான் ஏற்கனவே 10 மாசமா இங்கத்தான் இருக்கேன், லங்கை எனக்கு ரொம்ப பழசு, இப்ப என்னவோ புதுசா பார்க்க சொல்றாயே, நீ நேத்திக்கு வந்துட்டு ஏற்கனவே 10 மாசமா நான் தங்கி இருக்கக்கூடிய லங்கையை இன்னைக்கு பார்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று சீதை கேட்க, அது ஒன்றுமில்லை சீதே, ராவணன் உன்னை அபகரித்து வந்தான்கிற அந்த வேதனை, அந்த துக்கத்தினாலே ரொம்ப வருத்தத்தோடு கோபத்தோடு லங்கையை பார்த்திருப்பாய். இன்றைக்கு அந்த கோபமெல்லாம் இல்லாமல் குளிர்ந்த பார்வையாக பாருனா. ஓ, குளிர்ந்த பார்வை கோபப்பார்வைன்னு 2 இருக்கா அப்படின்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பொழுதும் குளிர்ந்த பார்வை தான் நமக்கு தெரியுமே தவிர, ராமா அது உனக்கு வேணா 2 பார்வை இருக்கலாம். ஒன்னு சூரியனை போல தகிக்கிற பார்வை, ஒன்னு சந்திரனை போல குளிர்ந்த பார்வை. பராசர பட்டர் அதுதானே தெரிவித்தார். நம்பெருமாள் ரங்கநாயகி பெரிய பிராட்டிய போல திருக்கோலம் பூண்டு அப்படி எதிரில் வந்தாராம். பட்டரை பார்த்து, பட்டரே எப்ப பாரு பிராட்டி பிராட்டி, அவளுக்குத்தான் பெருமை அவளுக்குத்தான் பெருமைன்னு ஓஹோன்னு பேசுவீரேன், பாரும் நம்மை என்று அப்படி வந்து தன்னுடைய அழகான அலங்காரத்தை வந்து காட்டினாராம். இன்னைக்கும் பெரிய பெருமாள் நம்பெருமாள் அற்புதமா நாச்சியார் திருக்கோலம் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள், பகல் 10 10வது நாள் திரு அத்தியன உற்சவம் பெரிய திருநாள் நடைபெறக்கூடிய அந்த உற்சவத்திலே பகல் 10 தொடங்கி 10வது நாள் விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டுடுவார். மற்ற நாள்னா கார்த்தால 8 மணி 9 மணிக்கு புறப்படுறாருன்னா, நாச்சியார் திருக்கோலத்துக்கு 4 மணிக்கே புறப்பட்டுடுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது நாச்சியார் திருக்கோலம். ஏன்னா எல்லாரும் நாச்சியார் நாச்சியார் நாச்சியார்னு அவளுடைய பெருமையே பேசுறான். வருஷத்துக்கு ஒரு நாளாவது நமக்கு அந்த பெருமை வர வேண்டும்னு
தான் நாய்ச்சியாருடைய புடவையை உடுத்திக்கொண்டு அவள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் சௌரி ஜடை சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் சாத்தி கொண்டு கையில கிளிய பிடித்து கொண்டு ஒய்யாரமா அப்படி உட்கார்ந்து கொண்டு வீதியார வந்து அனைவரும் நம்ம பார்த்து பிராட்டிய போல இவர் இருக்காரே, பிராட்டியினுடைய அழகே தோற்றுவிடும் போல இருக்கிறது என்று எல்லாரும் கொண்டாடணுங்கிற ஒரு ஆசையில புறப்பட்டு வருகிறார். பட்டர் இடத்துல எப்படியாவது இன்னைக்கு கொண்டாட்டத்தை வாங்கிடணும். அது என்ன பிராட்டி பிராட்டின்னு அவர் சொல்றது, நமக்கும் அந்த பெருமை இருக்குன்னு அவர் வாயாலே வரவழைத்து விட வேண்டும்னு போய் நிற்கிறார். ஆச்சரியப்பட்டுட்டார் பராசர பட்டர். இது யாருன்னு தெரியலையே, ரங்கநாயகிய புறப்பட்டு வந்துட்டாளா என்ன? இப்படியெல்லாம் நமக்கு முன்னாடி ரங்கநாயகி வரவே மாட்டாளே. அதிலிருந்தே தெரிந்து விட்டது இவள் இல்லை. அவள் சன்னிதானத்துலதான் இருப்பாள், இவர் தான் போய் சேவிக்கணுமே தவிர படிதாண்டா பத்தினியா இருக்கக்கூடியவள் எழுந்திருந்து வருவளோ? அப்ப வந்திருக்கிறார்னு சொன்னாலே இவர் ரங்கநாதர்னு அதுலயே நிரூபகம் ஆயிடுத்து. இருந்தாலும் இவரை கீழிருந்து மேல வரைக்கும் பார்ப்போம், எல்லாம் ஒத்திருக்கிறதான்னு பார்த்தால் திருவடி ஒத்திருக்கிறது. ஒவ்வொன்னா பார்த்தார், கண்களை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன், நீதான் நம்பருமாள். நாச்சியார் விழிக்க முடியலையே, இத்தனை அலங்காரம் பண்ணி கொண்டு வந்தாலும் கண்ணை பாரு, தகதகக்கூடிய பார்வை. யாரை பார்த்தாலும் குரு குரு குருன்னு என்ன தப்பு பண்ணியிருக்கிறான் இப்படியே பார்க்கக்கூடிய பார்வை உனக்கு. நீ பரமாத்மாவா பிரம்மமா இருந்து இதே பழக்கம் உனக்கு ஆயிடுத்து. ஆனால் எங்கள் நாச்சியாருக்கு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், எப்பொழுதுமே குளிர்ந்த பார்வை தான். என்ன அபச்சாரம் பண்ணட்டும், குழந்தைகள் ஏறி மிதித்தால் கூட, அடித்தால் கூட, புடைத்தால் கூட தாய் என்ன நினைச்சுப்பாளாம், தாயை போட்டு ஓங்கி அடிப்பான் ஒருத்தன். அந்த அடியை வாங்கிட்ட தாய் என்ன நினைச்சுப்பான்னா தனக்கு வலிக்கிறதே நினைக்க மாட்டாளாம். அடிச்ச கை நோகிறதோ என்னமோ தெரியலையே, ஐயோ பாவம் பிஞ்சு குழந்தை அவனுடைய கை வலிக்குமே, என்ன இப்படித்தான் தாய் நினைப்பலாம். அப்படித்தான் ஒரு தாய்க்கு குணம் இருக்கணும். மாறி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை, அது தாயினுடைய அன்பாகவே இருக்காது. எந்த இடத்துலையும் ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையினிடத்துல ஒரு காலம் கோபிக்க மாட்டாள். இன்னைக்கு கூட பகைவர்கள், தீயவர்கள், தீவிரவாதிகள் அவர்களுடைய தாயினிடத்தெல்லாம் போய் பேட்டி கேட்கலாம், ஏன் அவன் பிள்ளை இப்படி இருக்கானே, இதற்கு என்ன காரணம், அவனிடத்துல உனக்கு கோபம் இல்லையான்னா தாயார் சொல்லுவான், கோபமே இல்லை, என்ன பண்றது, அவன் வளர்றச்ச நன்னாதான் வளர்ந்தான், ஏதோ புத்தி தடுமாற்றத்தினால் இப்படி ஆகிவிட்டான், இல்லைன்னா என் குழந்தை நல்லவன் தான், இல்லை என்றால் என் குழந்தை நல்லவன்னு சொல்லுவதற்கும் அந்த தாயால மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த தாய் அன்பு இயற்கையிலேயே தாயான மகாலட்சுமிக்கு இருக்காதா? இந்த 10 மாசம் கர்ப்பத்துல வந்து பெத்தெடுத்த தாய்க்கே இந்த பாசம் இருக்கிறதுன்னா ஜென்ம ஜென்மமா எத்தனை பிறவிகள் தோறும் தாயான மகாலட்சுமி தாய்க்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு போகவே போவதில்லை. அவள் எப்போதும் குளிர்ந்த பார்வை தான் பார்ப்பாள். ஆக பெருமாளே நாச்சியார் வழி உன்னால விழிக்க முடியாது என்று சொன்னாரா? அது மாதிரித்தான் சீதை சொல்லிட்டாளாம், உன்ன மாதிரி நான் இல்லை ராமா, நீ வேண்டுமானால் இப்படியும் கோபத்தோடையும் பார்க்கலாம், அனுகிரகத்தோடையும் பார்க்கலாம், நான் எப்பொழுதும் குளிர்ந்த பார்வைதான் என்று சொல்லி அப்படி பார்த்துட்டு வந்தாராம். இதோ பாரு, இங்கதான் பெரிய சேத்து பாலத்தை கட்டினீர் என்று சொல்லி அப்படியே புறப்பட்டு வருகிறார். ஒரு சின்ன கேள்வி சமாதானம் பதில பார்ப்போம். இப்ப ஏதோ பெருசா ராமேஸ்வரம்ங்கிற இடத்துல அந்த லிங்கத்தை வைத்து பூஜை பண்ணார் ராமர்னு பெரிய கோவில் இருக்கிறது. ஆனால் வால்மீகி ராமாயணத்துல அது இல்லவே இல்லை. வால்மீகி ராமாயணத்தை ஆதாரமாக கொண்டுதானே ராமாயணத்தை நாம் அறிகிறோம். திரும்பி வந்தவர் அங்க பரதன் நெருப்ப மூட்டி கொண்டு பிராணனையே விட்டுடுவான், ஒரு க்ஷணம் கூட எங்கேயும் தாமதிக்க முடியாது, அடுத்த நொடி போயே ஆக வேண்டும். விபீஷணன் பிரார்த்திக்கிறான், ராமா இங்க ஒரு நாள் தங்கி விட்டு போகலாமே, நல்ல ஆடை அலங்கலங்களை அணிந்து கொண்டு போகலாமேன்னா அதெல்லாம் முடியாது, காலமே தாழ்த்த முடியாது, போய் சேர வேண்டும்னு துடித்து கொண்டு போகிறான். ஆகாசத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அவன் எங்க கீழே இறங்குவது, மேற்கொண்டு பூஜை செய்வது? பூஜை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ பிரம்மஹத்தி தோஷம் வந்து விட்டது, ராவணனை கொன்றதுனால தோஷம் வந்ததுன்னு எப்படி வரும்? அப்ப ராவணனை கொன்றதுனால மட்டும் தோஷம் வரும்னு சொன்னால் முன்னாடி சுபாகுவை கொன்றது, தாடகையை கொன்றது, அதற்கெல்லாம் தோஷம் வராதா? கரண் தூஷன் முதலான அறக்கரைகளை கொன்றால் தோஷம் வராதா? அங்கெல்லாம் வராத தோஷம் ராவணனை கொன்றால் மட்டும் தோஷம் வந்துடுமா? அப்ப இதெல்லாம் திருச்சி சொல்லக்கூடிய கதை. பின்னாடி வந்த சைவர்கள் அவர்கள் ஆதிக்கத்தினாலே கோவிலை கட்டி அதற்கு ஒரு புராணத்தை அவர்களே கல்பனம் பண்ணி எழுதினார்களே தவிர வால்மீகி ராமாயணமோ கம்ப ராமாயணத்தை எடுத்து பாருங்கள், அதுலயும் சொல்லப்படாத அந்த செயல். ஆகவே அது எங்கேயுமே இல்லை. அப்படியே ஆகாசமாரமாக சஞ்சரித்து வர வானரங்கள்லாம் கீழிருந்து ஓஹோன்னு கையை கூப்பி 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 கேட்டார்களாம். வானர பத்தினிகள் கூட எல்லா வானர சைன்யங்கள், காவலர்கள், ஆண்கள் எல்லாம் வந்தாச்சு. அவர்களுக்கெல்லாம் கல்யாணமாகி பத்தினிகள் இருப்பாளே, அவ எல்லாரும் இப்ப ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தா. ஐயோ நம்ம பர்த்தாலாம் போனாலே என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே, ராவணன் நல்லபடியா முடிச்சு ராமன் திரும்பினானா இல்லையான்னு ஆகாசத்தையே பார்த்துட்டு இருந்தா. அப்படி ஆகாச விமானத்துல ராமன் எல்லாரையும் படையாக திரட்டி கொண்டு போக கீழிருந்து இவர்கள்லாம் சத்தமிடுறாளாம். வானர பத்தினிகள்லாம் எங்களையும் அழைச்சுக்கணும், எங்களையும் அழைச்சுக்கணும், நாங்களும் பார்க்கணும், நாங்களும் பார்க்கணும்னு சத்தமிட சரின்னு ராமன் இசைந்தான். வரட்டுமே, அவர்களும் பாவம்
எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய பர்த்தாக்கள் ராம கைங்கரியத்திற்கு போகட்டும்னு அனுமதி அளிக்கவே இத்தனை பேரும் புறப்பட்டு வந்தார்கள். வரட்டும்னு அவர்களையும் ஏற்றுக்கொண்டு ஆகாசத்துல அந்தபடி பறக்கிற சமயத்துல அவர்கள்லாம் துடிச்சுன்னு இருந்தாலும் இந்த சீதை யாருன்னு பார்க்கணும். ஒரு பெண்ணான சீதைக்காக இவ்வளவு 70 கோடி வானரங்களே லங்கைக்கு அழைத்து கொண்டு போய் பெரிய யுத்தம், 14 நாள் யுத்தத்தை நடத்தி ராவணனை முடித்து இத்தனை அமக்கலமா, அந்த பெண் யாருன்னு பார்க்கணுமே. வானர பத்தினிகள் இத்தனை பெண்கள், நமக்கெல்லாம் இல்லாத பெருமை அப்படி என்ன அந்த பெண்ணுக்கு, நாம போய் பார்த்துடலான்னு எல்லாரும் வந்து சீதை எங்க சீதை எங்க சீதைக்குன்னு முட்டி மோதிக்கொண்டு சீதையை பார்க்கணும்னு வந்தாளாம். ராமனும் சற்று நகர்ந்து இதோ சீதைன்னு காட்ட பார்த்து சீதையை பார்த்து கொள்ளுன்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சான். இந்த வானரங்களுக்கெல்லாம் என்ன, அதுகளுக்கு அழகே கிடையாது. அதுங்களுக்கு கண்கள் சின்னதா இருக்கும். குரங்கனுடைய கண்ணு பார்த்தா சின்னதா இருக்கும். இவ விசாலாட்சியா கண்ணு பறந்து இருக்கு. இவ்வளவு பெரிய கண்ணா இருக்கு இந்த சீதைக்கு, அழகே இல்லை. இவளுக்காகவா ராமன் இவ்வளவு பாடுபட்டான்? இன்னும் ரொம்ப அழகுங்கிற கண்ணு இவ்வளவு விசாலமா இருக்கே, நமக்கெல்லாம் பாரு எவ்வளவு கண்ணு ஒடுங்கி இருக்கு, இந்த பெண்ணுக்கு கண்ணு இவ்வளவு பறந்து இருக்கே, இது போய் பெரிய அழகுன்னு கொண்டாடுறாளேன்னு அப்படி சில குரங்குகள் பேசிட்டான். சிலது பார்த்தது குரங்குகளுக்கெல்லாம் இடுப்பு பெருசா இருக்கும். இவளுக்கு இடையே காணுமே, பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான்னு கம்பர் தெரிவிக்கிறார். இடைங்கிறது இருக்குன்னு அனுமானிக்கணுமா. மேல அகலமான பகுதி இருக்கு, கீழே அகலமான பகுதி இருக்கு, அப்ப நடுவுல இடைன்னு ஒண்ணு இருக்கணும் சுவாமி, இல்லைன்னா எப்படி மேலையும் கீழையும் சேர்ந்து இருக்க முடியும் என்று யூகம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுமா. சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஒருத்தர் கையை இப்படி சேர்த்தால் என்ன இடைவெளி வருமோ அந்த அளவுக்குத்தான் இடை இருக்கணுமா. அது யாருக்கு இருக்க போறது? சீதை ஒருத்திக்குத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு நுண்ணிய இடை கொண்டிருக்கிறாள். பார்த்த குரங்கு பத்தினிகளுக்கெல்லாம் ஐயோ, இடுப்பு கூட இல்லாத ஒரு பெண்ணுக்கா இவ்வளவு பாடு, இவளை விட்டு வேற ஏதாவது ஒரு பெண்ணை அடைந்தால் ஆகாதா, இந்த ஒரு பெண்ணுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டார் ராமர், இப்படி ஒவ்வொன்னா பேச மற்றொரு குரங்கு சொல்லிட்டு அதெல்லாம் போனா கூட பரவாயில்லடி, இவளுக்கு வாளே இல்லை பாருன்னு தான். வானரங்களுக்குத்தான் வாள் இருக்கும், ஒரு வாள் இல்லாத பெண்ணுக்கா இந்த பாடுபட்டார் ராமர், நமக்கு எவ்வளவு அழகா வாள் இருக்கு, சீதைக்கு வாள் இல்லையேன்னு சில பெண்கள் வானரங்கள்லாம் பேசித்தான். இதையெல்லாம் ராமனும் சீதையும் ஆனந்தமா கேட்டுக்கொண்டு ஐயோ அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சரி பரவாயில்ல என்று அவர்களையும் அழைத்து கொண்டு அப்படியே திரும்பினால். பரத்வாஜர் கீழே ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்க அவரிடத்துல, திரும்புகிற சமயத்துல உம்மிடத்துல வந்து தங்கிவிட்டு போகிறேன்னு. அப்பேற்பட்ட பெரியவர் சொன்னதை ராமன் கேட்டு நடப்பான். பரத்வாஜ ஆசிரமத்தினால தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, பெரியவர் சொன்னால் கேட்டு நடப்பான்ங்கிறது முதல்ல ஆரம்பத்துல பார்த்தோமா. ராமன் பிறந்தானே எதற்கு? பெரியவன் சொன்னால் கேட்டு நடப்பான். விஸ்வாமித்திரர் கூப்பிடுகிறார், தசரதன் போன்னு சொல்லி அனுப்பினான். உடனே போயிட்டு வரேன் என்று போனாரா? நம்ம பிள்ளையா இருந்தா கேட்டு, உனக்கு ஒரு வேலை இல்லையா, அவர் தான் வந்து கேட்டார்னா என்னதான் அனுப்பணுமா, நீ போ, இல்லைன்னா வேற யாரையாவது அனுப்பி, இப்படி நாம பேசுவோம். ஆனால் ராமன் ஒன்னும் கற்கலையே. தசரதன் சொன்னானா திரும்பி போனாரா? பெரியவன் சொன்னால் கேட்டு நடக்குங்கிற தன்மை பாலகாண்டம் ஆரம்பத்துல பார்த்தோம். முடிக்கிற சமயத்துல முதலும் முடிவும் சேர்த்து பார்த்தால் ராமன் மாறவே இல்லை. 14 வயசுல 12 வயசுலயும் அதைத்தான் பேசுவார். இப்ப வயசான ராமன் எல்லாத்தையும் யுத்தத்தையே முடித்து திரும்பக்கூடிய சமயத்திலும் சொன்ன சொல் மீற முடியாதே, பரத்வாஜருக்கு சொன்னபடி நாம் அவரிடத்துல தங்கிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று தங்கினார். ஆக பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல்ங்கிற அந்த சாமானிய தர்மத்தை எப்பொழுதும் காட்டி நடத்தினார் ராமன் என்பதை அறிந்து அந்த பரத்வாஜாசிரமத்துல அவர் தங்கினார். அதே சமயத்துல ஆஞ்சநேயனை அனுப்பினாராம். நீ போய் எப்படியாவது பரதன் இடத்துல சொல்லு, என்ன பரதன் சத்தியசந்தன், உண்மையே அப்படியே பேசி நடப்பவன், சொல் மீறமாட்டான். நான் கொஞ்சம் தாமதித்தாலும் நெருப்பை மூட்டி கொண்டு உடனே அந்த நெருப்புல விழுந்து பிராணனையே விட்டுடுவான். அப்படி தம்பி என்னால் இழக்க முடியாது. இவ்வளவு காலம் பாடுபட்டு கடைசியில பரதனை இழந்து விட்டால் வேற ஒண்ணு என் பிராணனே இருக்காது. நீ இந்த கைங்கரியத்தை பண்ணணும். ஏற்கனவே ராமனும் சீதையுமாக எங்க இருவரையும் சேர்த்து வைத்து விட்டாய். இப்ப எனக்கு பிராணனை போல இருக்கக்கூடிய பரதனையும் நீதான் என்னிடத்துல சேர்த்து வைக்க வேண்டும். போய் அவனிடத்துல நம்முடைய அந்த சரித்திரத்தை சொல் என்று ஆஞ்சநேயனை அனுப்ப அவரும் விரைவாக புறப்பட்டு நந்தி கிராமத்துல போய் பார்த்தால் அவன் ஆரம்பிச்சுட்டான். நெருப்ப தகதகான்னு மூட்டி பிரதட்சணம் வர ஆரம்பிச்சுட்டான். ஐயோ பெரிய ஆபத்தாயிடுத்த, எப்படி இப்ப இவரை போய் தடுக்கிறது? இப்ப நேர ஆஞ்சநேயர் வந்து நின்று தடுத்தால் நம்பணுமே. ஒரு குரங்கு வந்து பேசுறதுன்னா பரதன் நம்புவானா? குரங்கு எப்படி ராம கதையை சொல்றது? ராமனோட என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியாது. ஆகவே எப்படி நம்புவது என்று, எப்படி அவனை சமாதானப்படுத்துவது, எப்படி அவனை தடுப்பதுன்னு யோசித்தார். சிறந்த அறிவாளி, அவருக்கு சொல்லணுமா? ஆஞ்சநேயர் யோசித்தார். இருக்கவே இருக்கு கை கண்ட மருந்து, ராமாயணத்தை சொல்லுதல். ஏற்கனவே சீதை பிராணனை விடணுங்கிற சமயத்திலும் இந்த ராமாயணமாகிற மருந்தை கொடுத்துத்தான் திருப்பி கொண்டு வந்தார். போகிற உயிரையும் மீட்டு கொண்டு வருவது ராமநாமம், ராமாயண சரித்திரம்.
ஒரு தடவை ராமாயணத்தை பாடுவோம் என்று தசரதன் ஒரு அரசன் இருந்தான். 60,000 ஆண்டுகள் புத்திரப்பேர் இல்லாமல் இருந்தான். அங்கிருந்து தொடங்கி ராமாயண சரித்திரத்தை முழுக்க சொல்லி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு ராமர் வந்து தங்கினார். அவருடைய தொண்டனாக இருக்கக்கூடிய அனுமான் இதோ பரதனை பார்த்து சொந்தித்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி கொண்டு தடால்னு முன்னே வந்து நின்றாராம். ராமகதையை ஆரம்பத்திலிருந்து முழுக்க கேட்டவர் மெய் மறந்து போய் அப்படியே கட்டுப்பட்டார் போல நின்றார். சிலர்லாம் அப்படி இந்த கெட்ட காரியங்கள்லாம் சொல்லுவாள், சூன்யம் வைக்கிறது, ஏதோ சொக்குப்படி போட்டு அப்படியே வசப்படுத்துறது, வசியப்படுத்துறதுன்னு. அவர்கள்லாம் வசியப்படுத்தினா அவ எங்க போறாளோ அவளுக்கு பின்னாடியே போவோம். அப்படியே அவ சொல்றதையெல்லாம் செய்வோம். அந்த மாதிரி இப்ப பரதன் அப்படியே மயங்கி கட்டுப்பட்டானா. இந்த ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய ராம விருத்தாந்தத்தை கேட்க கேட்க திளைத்து போய் இப்படியுமா நடந்தது? நம்ம சகோதரனான ராமன், நம்முடைய சுவாமியான ராமன் இப்படியுமா நடந்து கொண்டார்? ராவணனை இப்படியா யுத்தத்துல ஜெயித்தார் என்று ஒவ்வொன்றையும் கேட்டு மெய்மறந்து போய் அப்படியே நின்றாராம். நல்ல வேளை நின்றாரா, இனி இவருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி அவரோட பேச்சு கொடுக்கிறார். ஏ பரதா, என்ன தெரியலையா? நான் தான் ஆஞ்சநேயன், நான் தான் ராமதூதன், நான் தான் சீதைக்காக லங்கைக்கு புறப்பட்டு வந்தேன்னு எல்லாம் தன்னுடைய சரித்திரத்தை சொல்ல பரதனும் சுதாரித்து, ஓ அப்படின்னா நம்முடைய ராமன் திரும்பி வந்துட்டாரா? எங்க இருக்கார்? பரத்வாஜ ஆசிரமத்துல இருக்கார். ரிஷிக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தார், ஆகவே அங்க தங்கி இருக்கிறார். ஒன்னும் கவலை வேண்டாம், அங்க முடித்து கொண்டு நாளைக்கு உதயமாகிற பொழுதுல இங்க திரும்பி வந்து விடுவார் என்று சொல்ல, மேலும் நீ ராஜ்யத்தை எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணணுமே. 14 வருஷம் கழிச்சு ராமன் திரும்பி வருகிறார்னா கோலாகலமா இந்த உற்சவம் நடைபெறணும். ஓஹோன்னு ராஜ்யத்தை நன்றாக அலங்கரிப்பாய். ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு இடங்களும் சிறப்பாக அலங்காரங்களோடு மக்கள் அனைவரும் அப்படி குதூகலமா ராமனை வரவேற்க வேண்டும். அதற்கெல்லாம் நீ தயார் செய்ய வேண்டும்னு சொல்ல, சரின்னு பரதனும் அதற்கு தயாரானான். ஹனுமன் புறப்பட்டு மீண்டு ராமனிடத்துல வந்து செய்தியை சொல்ல வந்தார். பரதன் ஆனாலும் சொல்லி அனுப்பினான், ராமன் வராருன்னு நீ சொல்றதுனால இத்தனை செய்கிறேன். ஒருவேளை ராமன் தவறி வராமல் போனால் ராணனையே விட்டுடுவேன். நான் என்னுடைய மான்தோல் மரவுரியெல்லாம் களைய மாட்டேன். இதே ஜடாமுடி இந்த வேஷத்துலதான் இருப்பேன். ராமனை பார்த்த பின்னர் தான் இதெல்லாம் களைவேன் என்று அனைத்தையும் சொல்லிவிட்டான். சரி என்று ஆஞ்சநேயரும் செய்தியை பெற்றுக்கொண்டு விரைவாக ஓடி வந்தால் அந்த ஆஞ்சநேயனுக்கு சிறந்த விருந்து கிடைத்ததாம். பரத்வாஜ ஆசிரமத்திலே பரத்வாஜர் ராமன் எல்லோருக்கும் கீழே இலைய போட்டு அப்படியே விருந்து பரிமாறுகிறார். ஆஞ்சநேயர் வந்தாரா, வந்தவருக்கு தனிதான் எடை போடணும். ஏன்னா இருந்தவ வரைக்கும் இலை போட்டாச்சு, பந்தியில எல்லாரும் உட்கார்ந்து சாப்பாட்டு கொண்டிருக்கிறா. புதுசா ஒருத்தர் வருகிறார்னா அவருக்கு எங்க இலை போடுவது? இடமே இல்லை. ஏன்னா 70 கோடி வானரங்கள், வானர பத்தினிகள் எல்லாருமா இப்ப வந்து ஆசிரமம் முழுக்க நிரம்பியாச்சு. எங்க இருந்து புதுசா இடம் வரும்? மேலும் இடத்துக்கு தனியா போய் கொண்டிருந்தா நேரம் கடந்து விடும். அதெல்லாம் வேண்டான்னு ராமர் பார்த்தானா, எதிரில் உட்காரு. எதற்கு இன்னொரு இலை? எனக்கு எந்த இலை போட்டிருக்கோ அந்த இலையிலேயே நீயும் சாப்பிடலாம். உன்னோடு உடனே உண்பண்ணான் என்ன ஒன்பொருள் எனக்கும் ஆக வேண்டும் என்ன அடியனை அடைந்தேன் அணிபொழுது திருவரங்கத்தம்மானேன்னு திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில தெரிவிக்கிறார். திருவரங்கநாதன் நம்பெருமாள் அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்? வாதமாமகன், மர்க்கடம், விலங்கு, மத்தோர் சாதியன் ஒழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருக செய் தகவனுக்கு இல்லை கைமாறென்னு. ஏ ஆஞ்சனையா, நீ செய்த அந்த கைமாறு, நீ செய்த பேருதவிக்கு என்னால கொடுப்பலாவது ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னோடு சேர்ந்து அமர்ந்து உண்பாய் என்கிற அந்த பெரா பேற்றை கொடுத்தாராம். சீதைக்கு கூட கிடைக்கல, அவளுக்கு தனியா ஒரு இலை போட்டு அங்கத்தான் பரிமாறினாள். ஆனா ஆஞ்சநேயராகிற தொண்டனை எதிரிலேயே அமர்த்தி தன் நிலையிலேயே உணவு கொடுத்து சாப்பிட சொன்னார். இது செவி வழி செய்தி. வால்மீகி ராமாயணத்துல அது இல்லை. ஆனா அங்க என்ன இருக்கிறது? வந்த ஆஞ்சநேயரை மறுபடியும் ஒரு தடவை ஆற தழுவி கொண்டாராம். என்ன குணம், என்ன குணம், என்ன குணம்! உன்னுடைய வாழ்க்கையை முழுக்க என் கைங்கரியத்துக்குன்னே அர்ப்பணித்து இப்படி பேர் உதவிகளை செய்கிறாயே, உனக்கு கொடுப்பதற்கு என்னை விட வேறொன்றும் இல்லை, என்னையே கொடுக்கிறேன்னு ராமன் தன்னையே கொடுத்து ஆலிங்கனம் செய்து கொண்டானா. அதனால தான் ஆஞ்சநேயர் மறுத்துட்டார். பட்டாபிஷேகம் எல்லாம் ஆகி வைகுந்தத்துக்கு புறப்படுகிற சமயத்துல ஆஞ்சநேயா கிளம்புன்னாராம். முதல்ல உனக்குத்தான் வைகுந்தத்தை கொடுக்கணும், நீ உனக்கு கொடுக்காம நான் எப்படி போக முடியும்? வான்னாராம். சொனங்கி இல்லை எனக்கு வேண்டாம், இப்ப வேண்டாம், மத்தையோர்கள் எல்லாம் பாருன்னு ஒவ்வொருத்தரையா தள்ளி விட்டார். கடைசியில ராமன் விடுறதா இல்லை. என்ன நீ, நான் கூப்பிட்டு கூட நீ வரலன்னு என்ன அர்த்தம்? ஏன் வரமாட்டேங்கிறாய்னு கேட்க, ராமா நீ அனைத்த இந்த உடலை எப்படி பெரிய மனம் வரும்? யாரு ஏதுன்னு பார்க்காமல் தாழ்ந்த வானரமா இருக்கக்கூடிய என்னையும் நீ எப்பேற்பட்ட உத்தமனான ராமன், நீ என்னை அணைத்து கொண்டாய்னா இந்த பாக்கியத்தை பெற்ற இந்த உடலை விட்டு பராமதமாகிற இன்பம் கூட எனக்கு வேண்டாம். மத்து காணாது என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு திருப்பானாழ்வார் சொன்னா போலே இந்த ஆஞ்சநேயரும் பாவோன அந்யத்திர கச்சதி என்று தெரிவித்து அந்த ராமனிடத்துல அப்படி ஆலிங்கனத்தை பெற்று அத்தோடையே இருக்கிறாராம். அதனால தான் இன்றும்
எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடப்பெறுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பா வந்துடுவார். உபன்யாசம் சொல்ற இடத்துல கேட்கிறவா வராளோ இல்லையோ கண்டிப்பா ஒருத்தர் இருப்பார். ஆஞ்சநேயர் சரியா அந்த சமயத்துக்கு வந்துடுவாராம். 7 மணிக்கு ராமாயணம்னு போட்டிருக்காளே, இன்னும் அவர் வரலையேன்னு அவருக்கு ரொம்ப தவிச்சு விடுவார். மற்றவாளா தவிக்கிறாளோ இல்லையோ ஆஞ்சநேயர் அவசியம் ராமாயணத்தை எங்கிருந்தாலும் வந்து கேட்கிறாராம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் செய்த அந்த தகவனுக்கு கைமாறு ஏதுமில்லைன்னு தன்னையே கொடுத்தார் ராமன். சரின்னு பரத்வாஜரிடத்துல விடைபெற்று கொண்டு திரும்பினால் அப்படி ஊர்ல சன்னாகம் கோலாகலம். எல்லாரும் ராமனை எதிர்பார்த்து கொண்டு சரையூ நதி கரையில இருந்தே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் குஹனோடு தோழமை கொண்டான் அல்லவா, திரும்பி வருகிற சமயத்துல மறுபடியும் குஹனை சந்தித்து அவனையும் ஆகாச விமானத்துல ஏற்றிக்கொண்டு புஷ்பக விமானத்துல ஏற்றிக்கொண்டு நேர நந்தி கிராமத்தை நோக்கி அங்க இறகிறான். தொலைவில விமானம் வருவதை பார்த்த உடனேயே பரதனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆஹா, கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணுக்கு இனியன கண்டேன், என்னுடைய சாபமெல்லாம் போயித்து பாபமெல்லாம் போயித்து, என் கண்களுக்கு கூட இந்த தரிசனமா, ராமனை திரும்பி பார்ப்பதற்கு எனக்கு கூட பாக்கியமா, எப்பேற்பட்ட பேறு பெற்றிருக்கிறேன், எவ்வளவு தாழ்ந்தவன் நான் என்று அந்த காட்சியை பார்த்து மிகவும் ஆனந்தப்பட்டு ராமனை ஓடோடி போய் அவனை வரவேற்று ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்படியே கண்கள்ல நீர் பெறுகிறது. 2 பேருக்கும் பேச்சே வரல. இவர் அவரை கட்டிக்கிறார், அவர் இவரை கட்டிக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பை பரிமாறிக்கொண்டு சரி இனி அயோத்திக்கு சென்று ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுவோம், மான் தோல் மர உரிய கழட்டணும், சடாமுடிய விசர்ஜனம் பண்ணணும் என்று அனைத்தையும் விடுத்து கொண்டு அழகான அலங்காரங்களை புனைந்து கொண்டு நேரே அயோத்தியை நோக்கி திரும்புகிறான். வசிஷ்டர் முதலான தாய்மார்கள் ரிஷிகள் எல்லோரும் அவனை வரவேற்கிறார்கள். கைகேயி வணங்குகிறாள். ஐயோ, நான் இழந்த தவழ்நாளென்றோ இத்தனை பெரிய ஒரு ஆபத்து உனக்கு வந்தது, சீதையை பிரிந்தாய், ராவனோட யுத்தம், அனைத்துக்கும் காரணம் நான் தானே தன்னை வந்து விண்ணப்பித்துக் கொள்ள, நீ என்ன செய்தாய், அது விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடந்தது, நீ ஒன்றும் செய்யவில்லை. கைகேயை வணங்கி கௌசலையை வணங்கி ஒவ்வொரு தாயையும் வணங்கி இறுதியாக ரிஷிகளை எல்லாம் வணங்கி தன்னுடைய அந்த நாட்டை சேர உடனே வசிஷ்டர் பார்த்தார், இனி நாளை தள்ளி போடவே கூடாது. வந்துட்டாரா, வந்த உடனேயே பட்டாபிஷேக முகூர்த்தத்தை பார்த்து குறித்து நடத்திவிட வேண்டும்னு சொல்லி சிறந்த முகூர்த்த நாளையும் குறித்து ஊரெல்லாம் சன்னாகப்படுத்தினார். எல்லாரும் கோலாகலமா தவித்து போயிருந்தனர். 14 வருஷத்துக்கு முன்னாடியே தசரதன் அறிவித்தான் ராம பட்டாபிஷேகம்னு. அப்பொழுதிருந்தே காத்து கொண்டிருந்த ஜனங்கள்னா எவ்வளவு ஆர்வம் இருக்கும், என்ன துடிப்பு இருக்கும். அப்படியே பஞ்சம் வறண்டு போன பூமி மாதிரி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இப்ப மழை மேகத்தை போல ராமனை கண்டவுடனே எல்லார் மனசும் அவ்வளவு சந்தோஷப்பட்டது. ஆனந்தத்துல கூத்தாடினார்கள். எல்லோரும் வந்து ஜெய 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 ராமனுக்கு வெற்றி ராமனுக்கு வெற்றின்னு பல்லாண்டு பாட அந்த ராமன் அற்புதமா சீதா பிராட்டியோடு சேர்ந்து சிம்மாசனத்திலே அமர்ந்தான். பெரிய சிம்மாசனத்துல சீதையோடு சேர்ந்து ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து கொண்டானான். சீதையோடு தான் அனைத்துமே. சீதை விட்டு தனியாக எதுவுமே நடைபெறாது. ஒருவேளை சீதையை விட்டுட்டு 14 வருஷம் ஆன பிற்பாடு ராமன் திரும்பி வந்தால் யாருமே பட்டாபிஷேகத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாளாம். சீதை எங்கன்னு தான் கேட்பாளாம். சீதையோடு ராமன் வந்தாதான் உனக்கு பட்டாபிஷேகம்னு மறுபடியும் ராமனையும் அனுப்பி விடுவாராம். ஏன்னா சீதை இல்லாத தனித்த ராமனுக்கு ஏதும் பெருமை இல்லை, சீதையோடு சேர்ந்த ராமனுக்கே பெருமை. சீதையோடு சேர்ந்தவன் தான் ராஜ்யத்தை நடத்த முடியும். வெறும் தனித்த ராமன் ராஜ்யத்தை நடத்த முடியாது. ஆகவே சீதையோடு சேர்ந்து ஒரே ஆசனத்துல பட்டாபிஷேகம் செய்து கொள்வதற்கு எழுந்தருள் இருக்க பரதனும் தம்பி சத்துருக்கனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவணன் பகலும் துதி செய்ய நின்னங்கிற அந்த பாசுரத்தின்படி ஒரு பக்கம் பரதன் கொடைபிடிக்கிறார், ஒரு பக்கம் லக்ஷ்மணர் அவரும் கொடைபிடிக்கிறார், ஆளவட்டத்தை பிடிக்கிறார், சாமரத்தை பிடிக்கிறார். லக்ஷ்மணருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணா திருப்தி வராதான். காட்டுல இருக்கிற வரைக்கும் யாரும் தொந்தரவே இல்லை. இவர் ஒருத்தரை எல்லா அடிமைகளையும் செய்தாரா, நாட்டுக்கு வந்த உடனே பொறாமையா இருக்கான். என்ன இது, அவர் பண்றார் இவர் பண்றார் இவர் பண்றார், நான் தானே பண்ணணும் நான் தானே பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் லக்ஷ்மணர் கொண்டா கொண்டா நான் செய்யறேங்கிறாங்க. இரு லக்ஷ்மணா, நாங்கள்லாம் தொண்டு புரிய வேண்டாமா? 14 வருஷம் மொத்தத்தையும் நீ தானே பண்ண. அப்ப நாங்க யாரும் உன்னுடைய பேச்சுக்கு வந்தோமா, உன்னுடைய வம்புக்கு வந்தோமா? நாட்டுக்கு வந்த பிற்பாடு என்னையே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று ஒவ்வொருத்தரும் லக்ஷ்மணரோட சண்டையை போட்டு தங்கள் தங்கள் கைங்கரியத்தை வாங்கி கொண்டு அவரவர்கள் செல்ல இப்படி ஆனந்தமாய் சரச கோலாகலமாய் ஒவ்வொருத்தரும் தொண்டு புரியும். ஆஞ்சநேயன் கீழே திருவடிகளை பிடிக்க வசிஷ்டன் புனைந்தான் மௌலி என்று சிறந்த அந்த கிரீட்டத்தை எடுத்து, இந்த ராஜ்யம் எல்லாம் உன்னுடையது ராமா, நீ இனி நட்சத்திர கணங்கள் எத்தனை காலம் இருக்குமோ, பூமி எத்தனை காலம் இருக்குமோ, சூரிய சந்திரர்கள் எத்தனை காலத்துக்கு இருப்பார்களோ அத்தனை காலத்துக்கு நீயே இந்த ராஜ்யத்துக்கெல்லாம் ராஜாவாக இருந்து ஆட்சி புரிவாய் என்று சொல்லிக்கொண்டு, எப்படி தேவலோகத்தில் இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் அமர வைத்து தேவ ரிஷிகள் எல்லாம் பட்டாபிஷேகம் செய்தார்களோ அதை போல
8 திக்கில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், சிறந்த புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு திருமஞ்சனம் செய்வித்து, பின்னர் ஆடை ஆபரணங்களால அலங்காரம் செய்வித்து அவனை அமர்த்தி அரியணை மேலே ஆசனத்தில் அமர வைத்து சிறந்த கிரீடத்தை தரிக்கும்படி செய்து பட்டாபிஷேகத்தையே செய்து முடித்தார் என்று அற்புதமான அந்த சரித்திரம் ராம பட்டாபிஷேகம். இந்த குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது சரி, அதாவது அழகா தெரிவிக்கிறார். அம்பொன் நெடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் வாய் தான் முன் கொன்னான் தன் பெருந்தொள் கதை கேட்டு மிதிலை செல்வி என்று அந்த அரக்கண முடித்த பிற்பாடு அயோத்தி எய்தினார், அரசையும் எய்தினார். அயோத்திக்கு திரும்பி ராஜ்யத்தையும் அடைந்து அற்புதமா சீதாராமர்கள் சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் ராமகுணத்துல ஈடுபட்டு ராமனுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடினார்களாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேதவேதாந்த வேத்யாய மேகஷ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்த நங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராத்ருபிஹி சகசீதையா நந்திதா கில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்தசாகேத வாசாய சித்திரகூட்ட விஹாரினே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாத்தாய மங்களம் சௌமித்ரிநாச்ச ஜானக்யா சாபபானாசி தாரினே சம்சேவ்யாய சதா பக்தியா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்ய வாசாய கரதூஷண சத்ரவே கிருத்ரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்யோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரிஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதூல்லங்கித சிந்தவே ஜிதராட்சச ராஜாய ரணதீராய மங்களம் விபீஷண கிருதே பிரீத்யா லங்காபீஷ்ட பிரதாயினே சர்வலோக சரண்யாய ஸ்ரீ ராகவாய மங்களம் ஆகத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம் பிரம்மாதிதேவ சேவ்யாய பிரம்மண்யாய மகாத்மனே ஜானகி பிராணநாதாய ரகுநாதாய மங்களம் ஸ்ரீ சௌமிய ஜாமாத்ரு முனேஹே கிருபயா அஸ்மான் உபேயுஷே மகதே மம நாதாய ரகுநாதாய மங்களம் மங்களா சாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் ரம்யஜாமாத்ரு முனினா மங்களாசாசனம் கிருதம் திரைலோக்கியாதிபதி ஸ்ரீமான் கரோத்து மங்களம் சதா என்று இப்படி வரவர முனிகள் மணவாள மாமுனிகள் ஸ்ரீ ராமபிரானுக்கு பல்லாண்டு பாடினார் போலே அன்றும் அந்த அயோத்திவாசி ஜனங்கள் பௌர ஜனங்கள் அத்தனை பேரும் ராமனுக்கு வெற்றி, ராமனுக்கு ஜெயம், ஸ்ரீ ராம ஜெயம், ஜெய 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 என்று ராமனுக்கு அந்த வெற்றி கோஷத்தை பாட எல்லோருமாக சேர்ந்து அந்த பட்டாபிஷேகத்தை அற்புதமாக அனுபவித்தனர். இப்பேற்பட்ட இந்த ராமாயண காவியத்தை கேட்பவர்களுக்கு எல்லா சுபங்களும் நன்றாக ஏற்படும் என்று வால்மீகி ராமாயணத்தில் இறுதியாக பலனை தெரிவிக்கிறார். அந்தந்த வர்ணத்தவர்கள் தர்மத்தை நன்றாக கடைபிடிப்பார்கள். நாட்டிலே பஞ்சம் போகி சுபிக்ஷம் எங்கும் ஏற்படும். தீயவைகள் எல்லாம் குறைந்து நன்மைகள் பெருகும். காலாகாலத்திலே மழை பெய்து பயிர்கள் எல்லாம் நன்றாக விளையும். ஆடு பசுமாடு முதலான விலங்குகள் அந்த செல்வங்கள் எல்லாம் பெருகி உலக மக்கள் க்ஷேமத்தோடு திகழ்வர்கள் என்றெல்லாம் வால்மீகி ராமாயணத்துடைய பலனை தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் பயனாக இருந்தாலும் ராமனுடைய திருவுள்ளம் உகக்கும். நாம ராமாயணம் கேட்டோம்னு சொன்னால் ராமன் உகக்கிறார், அதனாலேயே அனைத்தும் ஏற்படுகிறது என்கிற அந்த பயனுக்காகவே நாமும் இந்த 10 தினங்கள் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனாருடைய அந்த கதை ஸ்ரீ ராமாயண சரித்திரத்தை கேட்டு அனுபவித்தோம். முதலிலே இப்படிப்பட்ட இந்த இடத்தை ஏற்படுத்தின பொன்றங்க முதலியார் அவர்தான் அன்றே ஒரு நாள் யோசித்து இந்த இடத்தை இதற்கு தர்ம கைங்கரியத்துக்கு இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவியான ஆண்டாள் அம்மாள்ங்கிற அவர்களுடைய பெயரிலே ஒரு மடத்தை ஏற்படுத்தி ராமபிரானையும் எழுந்துருள பண்ணி அற்புதமா இதை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாகவத உத்தமருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் எல்லா க்ஷேமங்கள், அவருடைய அந்த கைங்கரியங்கள் எல்லாம் சிறப்பாக தொன்று தொட்டு எந்த குறையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று ராமபிரான் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அடுத்து இப்பொழுது இந்த இடத்தை அரசாங்க துறையினர் அவர்கள் எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள். அவர்கள் பார்த்து இந்த உற்சவம் எந்த உபதிரவம் இல்லாமல் வருஷா வருஷம் நடக்குமா போல இந்த வருஷம் நடக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த அறநிலைய தலைவர், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரோ கோவிலை சேர்ந்தவர்களோ மடத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் இந்த பயனை கொடுத்து வாய்ப்பை கொடுத்து சொல்லணும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ராமபிரானுடைய அருள் ஏற்பட வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ராமாயணம் அதை இயற்றி இருக்கக்கூடிய வால்மீகி ரிஷி அவருடைய கருணைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ராமாயண அர்த்தத்தை
திருமல நம்பிகள் தான் ஸ்ரீ ராமானுஜருக்கு கொடுக்க படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் என்று ராமானுஜர் அந்த ராமாயணத்தையே தன்னுடைய ஹிருதயத்தில வைத்துக் கொண்டு பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அந்த அர்த்த விசேஷங்களை சாதித்திருக்கக்கூடிய அடியேனுடைய ஆச்சாரியர்கள், அதுல பலர் பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியராய் விளங்கக்கூடிய அதனுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீமத் அத்தங்கி திருமலை சமயோத்தண்ட கோலாகல லக்ஷ்மி நரசிம்ம குமார இத்தியாதி விருதாவளி கொண்ட ஸ்ரீ திருமலாச்சாரிய சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும், மேலும் இந்த கிரந்தங்கள் இதையெல்லாம் காலக்ஷேபமாக அருளி நமக்கு உபதேசித்திருக்கக்கூடிய ஆச்சாரியராய் ஸ்ரீ பூவே மண்டயம் அனந்தான் பிள்ளை வேங்கட கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி, அது மட்டும் இல்லாமல் வா கமிர்த வருஷி என்கிற சுவாமி வேளுக்குடி வரதாச்சாரிய சுவாமி, அவருடைய குமாரராய் இருக்கக்கூடிய ஸ்ரீபுவே வேளுக்குடி கிருஷ்ணன் சுவாமி, இப்படிப்பட்ட மகனீயர்கள் ரெண்டு அர்த்த விசேஷங்களை சாதிக்கவே அதை அறிந்து இந்த இடத்துல விண்ணப்பிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட சுவாமிகளுடைய அனுகிரகத்திற்கும் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த இடத்துல சொன்னாலும் வந்து கேட்பதற்கு இத்தனை ஸ்ரோதாக்கள் தினந்தோறும் தவறாமல் வந்து கேட்டிருக்கக்கூடிய இந்த பக்தர்கள், ராம பக்தர்கள் ஆச்சாரிய அனுகிரகத்தை நன்றாக பெற்று மேன்மேலும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அவர்களுடைய சேம லாபத்திற்கு ராமனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு 10 நாள் இந்த மடத்துல உபயதாரர்கள் இருக்கா. அது எத்தனையோ வருஷமாக தொன்று தொட்டு அந்த குடும்பத்தினர் இந்த நாளை நாங்களே உபயமாக செய்து அந்த உற்சவத்தை நடத்துகிறோம். உபன்யாசத்தை நாங்களே அதை ஏற்பாடு பண்ணி அந்த சொல்லுபவருக்கும் உண்டான கைங்கரியத்தையும் செய்கிறோம், அவர்களும் செய்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப க்ஷேம லாபத்திற்கும் சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, சொன்ன அர்த்தங்கள்ல குற்றம் குறைகள் இருக்கலாம். சிலது நேரமின்மை காரணமாக விடுபட்டிருக்கலாம், சிலது என்னுடைய அந்த அவகாசமின்மை சற்று அவசரமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில சில அர்த்தங்களை எல்லாம் மாறியும் சொல்லியிருக்கலாம், பெயர்களை கூட மாற்றி சொல்லியிருக்கலாம், எத்தனையோ சொற்குற்றங்கள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் குற்றம் குறைகளை களைந்து இதுல சொன்ன அர்த்தங்கள்ல என்ன நன்மைகள் உண்டோ அதை மட்டும் கருத்திலே கொண்டு எல்லோரும் பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.